ஹாய் மியாசன்ஸ். இன்னைக்கு நம்ம டேக்கு கூட ரேப் கன்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் கூட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான்டா இன்னைக்கு நம்ம இந்த ஒன் ஷாட்டை பார்த்துடலாம். தென் இந்த ஒன் ஷாட்டுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நுஹா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் அவளும் சேர்ந்து தான் அந்த ஸ்டோரியை மேக் பண்ணோம். அவள் சொன்ன சீன்ஸு தென் நான் சொன்ன சீன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம்டா. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் தென் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சரி, ஓகேடா, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு 4-5 கேங்கு அப்படியே ஒரு பையனை கட்டி போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனா, டேய் உனக்கு யாரு தெரியுமா? நான் எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டாரு. டேய் ஒத்தா, எதுக்குடா நீ உயிரோட போயிடுவேங்கந்து செத்துருவாடாமா அவனை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு சாவு வரப்போகுது, எங்களை நீ கிழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணிருக்கான். அவனுக்குன்னா ஒன்றுமே புரியல. ஏண்டா எதுக்குடா என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியாதா? ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்திய, அந்த பொண்ணு பின்னாடி சுற்றினா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றக்கூடாது, சரியா? எங்கள் பாஸுக்கு பிடிக்காது. அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறது மட்டும் இல்லாமா அவகிட்ட நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணா. ஏண்டா அந்த அளவுக்கு உனக்கு தைரியமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவனை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனை வழியில் கத்திட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்போ இன்னொருத்தன் வந்துட்டு, பாஸ் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா எப்போவுமே எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், அவனோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணுறது தான், அதான் இப்போ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனை அப்படியே நிற்க வச்சு அவனோட ப்ரைவேட் பார்ட்டை அப்படியே கட் பண்ண வராங்க. அவன் கத்துறான், என்னை விட்டுருங்கடா, உங்களுக்கு நிறைய காசு கூட கொடுக்குறேன்டா, எப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். பட் அவனெல்லாம் கேட்கவே இல்லை. அப்படியே அவன் ப்ரைவேட் பார்ட்டை செம்மையாக கட் பண்ணி தூக்கி போடுறான்னு செம்மையாக கத்திட்டு இருக்கான். இந்த சைடு அவன் பார்த்து சிரிக்கிறான். உனக்கு அப்பவே சொன்னான், போன வாட்டே வார்னிங் பண்ணி அனுப்புனா என்னமே அந்த பொண்ணு பின்னாடி போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீ அடங்கல, அகைன் வந்த. அதனால தான் எங்கள் பாஸ் சொல்லிட்டாரு இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்ட்டு. ஓகேவா? சின்ன வயசுலேயே சாக போறியாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்தி எடுத்து அப்படியே வயிற்றுல சதுக்குன்னு குத்துறான். அவன் அப்படியே அவன் மேலே விழுகிறான். டேய் விட்றாண்ணா, மேலே விழுகிறான் பிகர் மாதிரி. சரி பாடி டிஸ்போஸ் பண்ணிடுங்கண்ணா. அவங்கிட்டையும் இவனோட சின்ன பீஸு கூட விடக்கூடாது, சரியா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே அந்த பாடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. தென் இப்போ அந்த ஆள் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஸோ தயாங் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். அவனோட வீட்டில் கால் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே அப்படியே எழுந்திருக்கிறான். தென் அப்படியே பார்க்குறான், இவன் இதுக்கு நான் அதில் கால் பண்ணியிருக்கான். ஹலோ சார், எங்கள் சொன்னதை பண்ணிட்டேன், அவனை போட்டாச்சு. போட்டுட்டிங்களா? சரி, ஓகே, உங்களுக்கு காசு நான் அனுப்பி விட்டுறேன். தென் எப்போவுமே அவள் பின்னாடி யார் வராங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எவனா அவள் பின்னாடி போய் எதனா பண்ணான்னு வச்சுக்கோயா, அடுத்த செகண்டாக உயிர் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். சார் அதை பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாமா சார்? பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறான். இந்த பக்கம் தாயா அப்படியே ஃபோனை வச்சுட்டு வைக்க பார்க்குறான். டைம் பார்த்தா மணி 5 ஆகுது. ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஷவர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஷவர் பண்ணும்போது அப்படியே அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேர் கிம் தாயா, நான் கேஜே குரூப்போட சிஓவாக இருக்கேன். என்னை பொறுத்த வரையும் என் வாழ்க்கையில் 2 பேர் மட்டும்தான், ஒன்று என் அம்மா, இன்னொன்று என் வயன். என்னை பற்றி சொல்லணுன்னா அவன் என்னோட தேவதை. அவளை நான் உயிருக்காக காதலிச்சிட்ருக்கேன். ஆனால் என்னோட காதலை நான் அவகிட்ட நான் சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாளில் என் காதலை சொல்லி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்ட்டு ஷவர் பண்ணிக்கிட்டே நினச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே வெளியே வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுட்டு இருக்கான். ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட், தென் கையில் ரோலெக்ஸ் வாட்ச், பார்க்க மாசாக இருக்கான். அப்படியே அதையெல்லாம் கரெக்டாக வாரிட்டு அப்படியே அவனோட பேக் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வரான். அங்கே இருக்க மேட்ஸ்லாம் தயாங் வரான்னு சொன்னோடே அப்படியே தலையை கீழே குஞ்சுக்கிறாங்க. தென் அவன் வெளியே வந்தாலே ஒரு பென்ஸ் கார் இருக்கும்.
ஒருத்தர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க உள்ளே போய் உட்காடுறான். தென் அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, யாரு? சார், நான் உங்கள் தம்பியோட காலேஜ்லேருந்து பேசுகிறேன் சார். என்னாச்சு? சார், நீங்கள் முதல்ல காலேஜுக்கு வாங்க, எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். சரி, ஓகே சார். அப்படி சொல்லிட்டு இப்போ தயவங்க அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயாங் காலேஜுக்கு வரான். இப்போ ஜங்கு கூட காலேஜுக்கு தான் வரான். தென் அங்கே பார்த்தா ஜங்கு பிரின்சிபல் சார் ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். கூட ஜானே நின்றுட்டு இருக்கான். இப்போ தயாங் வந்து நின்னோடனே ஜங்குக்கு அது மாதிரி பம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் அது எத்தனை வாட்டி ஜங்குக்கு சொல்கிறது? இல்லைண்ணா, இவன் தான் தேவையில்லாமா அம்பு வந்தான், அதனால தான் அடித்தேன். அதுக்காக இப்படியா உங்கள் பிரின்சிபல் சார் எனக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காரு. பாரு ஜங்கு, ஒவ்வொரு டைம் உனக்காக வந்துட்டு இருக்க முடியாது. அண்ணா சாரிண்ணா இப்படி பண்ணதுக்கு. என்ன சாரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைட்டாக கடுப்பாகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் பிஏ வந்துட்டு சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. தென் இப்போ தயவங்க உள்ளே வந்தோடனே அங்கே அந்த பையனோட அம்மா அப்பாலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் காண்டாகுது. என்ன சார், இந்த பையனோட அண்ணா வந்திருக்காரு, அப்பா அம்மா கிடையாதா? மேம் இருக்காங்க. அண்ணா இந்த பையனுக்கு எதுனா பிரச்சனைனா அவங்க அண்ணன் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறப்பா தயவங்க வந்து உட்காரான் அப்படியே கெத்தா. அவங்களாம் பார்த்துட்டு என்ன சார் அப்படியே வந்து உட்காருங்க, உங்கள் தம்பி பண்ண வேலைக்கு நீங்களாம் உட்கார கூட செய்யக்கூடாது, எந்திரிச்சு தான் நிற்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. சரி, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் தம்பி உங்கள் பையனை அடிச்சிட்டான், அதாண்ணா. அதுக்கான காசை நான் கொடுக்குறேன். என் தம்பி மேலே கேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. என்ன கேஸ் கொடுக்கக்கூடாது அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. என்ன சார் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அடி வாங்கினது என் பையன், மூன்று முகரெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குறான். அவனுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுறது? அதான் எதுவும் ஆகலைல்ல சார், அதான் நான் சொல்கிறேன்ல, தம்பி மேலே எதுவும் கேஸ் கொடுக்காதீங்க. சார் அதெல்லாம் முடியாது, நான் கேஸ் கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து பிரின்சிபல் சார் வந்துட்டு சார் அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு சார், எதுக்கு சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது, அவங்க தம்பி மேலே கேஸ் கொடுத்து நான் உள்ள தூக்கி போட போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே. ஆமாம், ஏதோ கம்பெனி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேனே, என்ன கம்பெனி? ஜேசன் குரூப். ஓகே, நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா அவன் வந்துட்டு ஆமாம் நீ யார் முதல்ல சொல்லு, பெரிய ஆளா? கேஜே குரூப் தெரியுமா? என்ன சொன்ன? கேஜே குரூப் அந்த சிஇஓ தான் நான், கிம் தாயாங். கேஜே குரூப்போட சிஇஓவா நீங்கள்? ஆமாம். சரி ஓகே, கம்பெனியில் சைன் அப் பண்ணலான் இருந்தா. எனிவேஸ் என் தம்பி மேலே நீ கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, நான் இதுக்கு உங்கள் கம்பெனியில் சைன் அப் பண்ணா. ஓகே சார், எதா இருந்தாலும் நான் லீகலாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாங்க எந்திரிக்கிறான். அந்த ஆள்லாம் வந்துட்டு சார் என்ன சார் நீங்கள் கேஜே குரூப்போட சிஇஓவா? ஆமாம். சார் நான் எதுவும் கேஸ் கொடுக்கல, என் பையன் எதனா இடகுடமாக பண்ணியிருப்பான், அதனால தான் உங்கள் தம்பி அடிச்சிருப்பாரு, நான் கேஸ் கொடுக்கல சார். ரியலி கேஸ் கொடுக்கலையா? இல்லை சார், தயவு செஞ்சு என் கம்பெனியில் சைன் அப் பண்ணிடுங்களேன். அதை பற்றி யோசிக்கிறான். ஆமாம், அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு அந்த பையனோட அம்மா வந்துட்டு என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ நம்ம பையனை அடிச்சிருக்காங்க, கேஸ் கொடுக்கணுங்க. ஏய் வாயை மூடுறி, யார் தெரியுமா அவரு? கிம் தாயாங். அவர் கம்பெனியோட சைன் அப் வச்சிருந்தா அவ்வளவுதான், நம்ம பெரிய பணக்காரங்களாயிடுவோண்டி. சும்மா இரு, உன் பையனுக்கு என்ன வெறும் மூஞ்சி தானே உடஞ்சது, சாகல உயிரோட தானே இருக்கான் அப்படின்ட்டு அந்த ஆளு பிளேட்டே மாத்திடுறான். இந்த பக்கம் தாயாங் வந்துட்டு சரி ஓகே, கேஸ் எதுவும் கொடுக்காத சரியா? இல்லை சார், நான் கேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் வாபஸ் வாங்கிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் தாயாங் இப்போ வெளியே வரான். வந்து பார்த்தா ஜங்குக் நின்றுட்டு இருக்கான். ஜங்குக் கூட வா அண்ணா, கூட வாண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கான். எங்கள் பார் ஜங்குக், ஒவ்வொரு டைம் உனக்காக நான் வந்துட்டு இருக்க முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது சரியா? சாரிண்ணா, தேவையில்லாமல் இதை ஜான் தாண்ணா. இங்கே பாரு, என்ன பிரச்சனை வேணால் இருந்துட்டு போட்டோம், அகெயின் இந்த மாதிரி பிரின்சிபல் சார் என்னை கூப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? இல்லைண்ணா, இனிமேல் எந்த பிரச்சனையும் நான் போகல. சரி ஓகே, அப்பாவுக்கு இதை பற்றி தெரிய வேணாம், நான் சொல்ல சரியா? நீ எதுவும் சொல்லிக்காத. தென் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறா. சரிண்ணா, இனிமேல் நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயாங் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜிம்மனும் ஜாக்சனும் வந்தவன் பின்னாடி நிற்கிறாங்க. அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு அவன் பயந்துடுறான். டேய் எங்கடா போனீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? இல்லை மச்சான், உன் அண்ணா வரேன்னு சொன்னா, அதனால தான் நாங்கள் தப்பிச்சு ஓட்டோம், இல்லைனா வந்தால் எங்களை எல்லாம் கழுவி ஊற்றுவான், அதனால தான்.
டேய் அதுக்காக அப்படியே அத்துட்டு ஓடிடுவீங்களா? போங்கடா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஏய் மச்சான் 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 புரிஞ்சுக்கோடா, உங்க அண்ணன் எப்படி திட்டுவான்னு உனக்கு தெரியும் தானே, அதுக்காக அப்படியே அத்துட்டு போவீங்களா? இந்த ஜான் என்னென்ன பேசினா தெரியுமா என்னை பத்தி? டேய் அவன் கிடக்குறான அண்ணா காவடி, அவன் பேசலாம் கண்டுட்டு இருக்க. சரிவா போலாம். எங்க மச்சான் இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டேடா, இதான் தேவையில்லாம காலங்கத்தால அந்த நாயோட சண்டை போட்டு பிடிச்சிட்ட. வா போலாம், இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நான் வரலடா, நான் கிளாஸ் போறேன். டேய் மச்சான் ஆடா, போய் கலாச்சு ராகிங் பண்ண வேணாமா? என்ன கெத்த விட்டுருவியா மச்சான் நீனு? டேய் தான் என்னடா ஒன்று பிரச்சனை? மச்சான் வாடா மச்சான் போலாம்டா. சரி வரேன் அப்படின்ட்டு ஜாக்சனும் ஜிம்மனும் இப்ப அவனை கூட்டு போயிடுறாங்க. ஆஃப்டர் ஜங்குக் அங்க இருக்க என்ட்ரன்ஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னா மூடு சரியில்லை, பிகாஸ் தேவையில்லாம காலைல பிரச்சனைனால அவன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு, ஏய் மச்சான் என்னடா எனக்கு என்ன ஆச்சு? நானும் ஜிம்மனும் மட்டும்தான் கலாய்க்கிறோம், அப்படியே உட்காந்துட்டு இருக்க? டேய் எனக்கு மூடு சரியில்லடா, நான் கிளம்புறான். டே 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 உட்கார்றா, ரொம்ப பண்ணாதண்ணா. இல்லை மச்சான் எனக்கு காண்டா இருக்கு, காலங்காத்தால அந்த ஜான் வரத்தாலும் வம்பிழுத்து பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டான்டா. சரி மச்சான் அதான் அவங்க அண்ணன் வந்து சரி பண்ணிட்டான்ல. ஆனா எங்க அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயா, யாரும் எனக்கு கொண்டிருப்பான். அதனால எங்க அண்ணன் வந்தான் அப்படின்ட்டு ஜங்குக் பேசிட்டு இருக்கான். ஸோ அப்ப பேசிட்டே இருக்கிறப்ப இப்ப நீங்க அந்த இடத்துல அப்படியே கிராஸ் ஆகி போறீங்க. நீங்க என்ன ட்ரெஸ் வேர் பண்ணிருப்பீங்கன்னா ஒரு ப்ளூ சுடி. ஸோ அந்த ஷால் அப்படியே ஜங்குக் மேல பட்டிருக்கும். ஜங்குக் டேர்ன் பண்ணி அப்படியே உங்களை பாக்குறான். அக்கா நீங்க செம்ம அழகா தான் இருக்கீங்க. ஆனா அவன் வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்க டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, ஆ என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா உன்னதான் கூப்பிட்டேன், இங்க வா. சொல்லுங்க என்ன விஷயம்? நாங்க 3 பேர் நின்றுட்டு இருக்கோமே, போற வரவங்கள எங்க குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களே, நீ மட்டும் அப்படியே போறா? குட் மார்னிங்கா? நீங்க ஸ்டாஃப்ஸா? ஸ்டாஃப்ஸ்லாம் கிடையாது. ஏன் பாட்டம் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவீங்களா? அப்படி இல்லை, நான் உங்களை பார்க்கல. ஓ எங்க 3 உருவத்தை நீ பார்க்கல, அப்படியே நீ போற? அது ஏய் என்ன அது நிறுத்திட்டு இருக்கா? குட் மார்னிங் சொல்லு. ஓகே குட் மார்னிங். என்ன வேற குட் மார்னிங் மட்டும்தானா? அப்போ வேற என்ன? குட் மார்னிங் சொல்ல, ஆனா சீனியர்னு சொல்ல மாட்டியா? ஓகே ஓகே நான் சொல்றேன். குட் மார்னிங் சீனியர். ஓகே ஓகே. ஆமா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேக்குறான். இப்ப நீங்கண்ணா அது மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓ நம்ம டிபார்ட்மெண்ட்டா? சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. பேர் என்ன? வயன். ஓகே அழகா இருக்கிறிய, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? 8 கேள்விக்கு பதில் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல அதெல்லாம் கிடையாது. சரி உங்க அப்பா என்ன பண்றான்? என்ன சொல்லுடி, உங்க அப்பா என்ன பண்றான்? அப்பா கம்பெனில வேலை பாக்குறாரு. ஓ அப்படியா? சரி உங்க அம்மா? அம்மா கிடையாது. ஓ அம்மா இல்லையா? சரி ஓகே ஓகே சாரி கேட்டதுக்கு. சரி கூட பிறந்தவங்க யாருன்னா? அண்ணன் தம்பி தங்கச்சி யாருன்னா இருக்காங்களா? இப்பெல்லாம் எதுக்கு அது கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் 8 கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன தேவையில்லாம் கேட்காத. அது தம்பி மட்டும் இருக்கான். ஓ தம்பி இருக்கானா? என்ன படிக்கிறான்? 10th படிக்கிறான். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோத்தையும் உன்னை பத்தி என்ன சொல்லிட்ட? நம்ம 2 பேரும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிட்டான். சரி அந்த ஹக் பண்ணிட்டு போ. ஏன்னா ஹக் பண்ணிட்டு போடி. என்ன அறிஞ்சிருவியா? என்ன எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என்னை விடுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும். எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்கவங்கலாம் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, பிகாஸ் ஜங்குக்கை பத்தி அந்த ஹோல் காலேஜுக்கே தெரியும். ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும். போகலாண்டி, அதுக்கு முன்னாடி என்ன ஹக் பண்ணிட்டு போ. என்ன? இல்லை நீங்கள் ராகிங் தானே பண்ணிருக்கீங்க? ஆமாம் ராகிங் தான் பண்ணுறோம். பரவாயில்ல அண்ணா அண்ணா ஹக் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போனா? இல்லை என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கே பார்த்துக்கோ ஜிம்மன் வந்துட்டு மச்சான் மச்சான் பிரின்சிபல் சார் வரான்டா. ஓ அப்படியா? ஏய் நான் இப்போ விட்றேன், நெக்ஸ்ட் டைம் மாட்டினா அவளை என்ன ஹக் பண்ணாமல் போகக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை ராகிங் பண்ணி அனுப்புகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறீங்க. இது பக்கம் ஜிம்மன் வந்துட்டு டீ நான் பண்ணுறீங்க நான் பண்ணுறேன்னா நீ இப்படிலாம் கேட்க மாட்டியா ஹக்கெல்லாம்? ஏய் சும்மாடா கலாய்ச்சண்டா. ஓ அப்படியா மச்சான், நான் கூட பயந்துட்டேன் என்னமோ அவங்க மேலே விழுந்துட்டியோன்ட்டு.
சச்சா அப்படிலாம் கிடையாது, பார்க்க அம்மாஞ்சி மாதிரி இருக்கா, இவ்வளோலாம் எவன்டா லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த பக்கம் ஜமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் கொஞ்ச நேரம் போகுது. இப்போ லன்ச் டைம்னால எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு ஜங்குக், ஜமன், ஜாக்சன் 3 பேருமே வராங்க. வந்தோடனே அங்கே இருக்க செகண்ட் இயர்ஸ் பசங்கள்லாம் அப்படியே தள்ளி போகிறாங்க. பிகாஸ் கேண்டீன்குள்ளே வந்தாலே இவனுங்க அலப்பறாதான் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் கூட 2 ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்துருப்பான். அப்படியே ஸ்ட்ரைட்டா உங்க டேபிள் கிட்ட வந்துட்டு, ஏய் என்ன பண்றீங்க, இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்களாவா, சாப்பிட விட மாடி, நீ மட்டும் சாப்பிடலாம், நான் சாப்பிட கூடாதா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, தேவையில்லாம எதுக்கு வம்புக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஏன் வம்புக்கு வரேனா, அதான் காலைல உனக்கு கேட்டல, அதை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல நீங்க யாரு, உங்களை எதுக்கு நான் ஹக் பண்ணோம், ஏய் சீனியர் டி, ஹக் பண்ணி, அதெல்லாம் முடியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சாட்டியும் பிடிக்காட்டியும் நீ ஹக் பண்ணி தான் ஆகணும். ஏன் மச்சான், நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமா ஆமா, எங்க ஜங்குக்க நீ ஹக் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் சொன்னோம். நீ உங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அங்க இருக்க ஒருத்தர் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல, நீங்க அப்படியே எந்திரிச்சு நிக்கிறீங்க. அதெல்லாம் நான் ஹக் பண்ண மாட்டேன், என்ன விடுங்க அப்படியே நீங்க போறப்ப ஜங்குக்கு அப்படியே உங்க முன்னாடி வந்துட்டு, ஏய் ஹக் பண்றி, விட்டுறவனா, ஆஹா நான் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்றீங்க. ஆனா ஜங்குக் உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே டைட்டா ஹக் பண்றான். என்ன பண்றீங்க, என்ன விடுங்க என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு, நல்லா தாண்டி இருக்கிறா, ஹக் பண்றப்ப எல்லாமே சூப்பரா இருக்குடி அப்படின்னு ஒரு மாதிரி பேசினோன்னே உங்களுக்குன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க அப்படியே அழுதுகிட்டு அங்கிருந்து ஓடிடுறீங்க. பக்கம் ஜங்குக்னா செம்மையா சிரிக்கிறான். ஏய் மச்சான், எல்லாம் வச்சு செஞ்சுட்டல அவளை, அப்புறம் என்ன ஓவரா சீனா போடுறா, ஹக் பண்ணனா பண்ண மாட்டாள, இவகிட்ட நாங்க கெஞ்சணுமா, அதான் எல்லாரும் முன்னாடியும் ஹக் பண்ணி அவளை அசிங்கப்படுத்திட்டால, இதுக்கப்புறம் என்னை பார்த்தா பயப்படுவாள் மச்சான், கண்டிப்பா மச்சான் உன்னை பார்த்து செம்மையாவே பயப்படுவா அப்படின்ட்டு ஜிமினும் ஜாக்சன் சொல்றாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ்னா நீங்க கிளாஸ்க்கு வந்துட்டு செம்மையாக எழுதிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஜங்குக்கு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்க உங்கள் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பட் உங்கள் சார் நான் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண மாட்டேன்றாரு, பிகாஸ் அவன் கொஞ்சம் பெரிய இடம் நல்லா இல்லை வயன், அதை அப்படியே விட்டுரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுனா நடவடிக்கை எடுக்கணும் சார். இல்லை வயன், எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அவன் கொஞ்சம் பெரிய ஆள், இதை அப்படியே நீ விட்டுரு சரியா, இனிமே அவன் பிரச்சனைக்கு வரமாட்டான், அவனை ராகிங் பண்ணிட்டானா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு செம கடுப்பாகுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு அங்கே நின்றுட்டு இருப்பான். என்னடி கம்ப்ளைண்ட் பண்ண போனியா? ஆமா. ஓ என்ன சொன்னாங்க? அவன் பெரிய ஆளு, அவங்கிட்ட வச்சுக்காதம்மா, இதை அப்படியே விட்டுருந்தானே சொன்னாங்க. ஆமா. அப்புறம் என்ன ஐயன் தேவையா உனக்கு? ஒழுங்கா போய் கிளாஸ்ல போய் பாடத்தை கவனிச்சுட்டு நல்லா மார்க் எடுக்க பாருண்ணா, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் வச்சுக்காத, லாஸ்ட் டைமா இருக்கட்டும் சரியா, நீ அழகா இருக்கிறதா இப்படி விடுறேன், இதே வேற எவனா பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயா, இங்க நடக்கிற சீனே வேற சரியா வயன், கிளாஸுக்கு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தனாவட்டா பேசிட்டு அங்கிருந்து அப்படியே போறான். நீங்க அப்படியே அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அன்னைக்கு டே போயிருக்கோம். பட் அப்படிதான் காலேஜ் முடியுது. தென் அதுக்கப்புறம் நீங்களும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வரப்பா செம்ம கடுப்பா இருக்கு. தென் வீட்டுக்கு வந்தோடனே உங்க அப்பா உங்கள்கிட்ட தான் கேட்குறாரு, அயன் எப்படி இருந்துச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே? இருந்துச்சு. அப்பா உங்களுக்கு வேற காலேஜே கிடைக்கலையா, எதுக்கு என்ன அங்கே ஜாயின் பண்ண வச்சுங்க? ஏன் வயன், அது எவ்வளோ பெரிய காலேஜ், உனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம், எவ்வளோ பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே சீட்டு வாங்கினேன் தெரியுமா? ஆனால் அப்பா போங்க, எனக்கு அந்த காலேஜ் சுத்தமாக பிடிக்கல. ஏண்டா என்னாச்சு? அங்கே ரேகிங் பண்ணுறாங்கப்பா, ஒரு சீனியர் என்கிட்ட வேணுட்டி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி விடு, காலேஜ்னா அப்படிதான் இருப்பாங்க, அதை பற்றி எது சீரியஸ் எடுத்துக்காத என்ன, நீங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டு இப்போ நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு நடந்ததை நினச்சி செம்மையாக எரிச்சலாக இருக்கு. தென் இப்போ உங்கள் தம்பி அப்படியே ரூம்குள்ளே வரான். என்னடா வேணும் உனக்கு, இப்படியேவா கதவை திறந்துட்டு வருவா? இல்லைக்கா, மேலே துணி காய போட்டிருக்கான், போய் எடுத்துட்டு வாங்க, எனக்கு கீழே ஒர்க் இருக்கு. ஏன்டா அப்படி பண்ணுறான், நான் இப்போ தானே காலேஜ்லேருந்து வந்தேன். அக்கா நான் கூட இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தேன், நான் ஒர்க் பண்ணலையா, போங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்து அப்படியே துணி எடுத்துட்டு இருக்கீங்க. தென்
அங்கதான் நம்ம தயாங்கும் இருக்கான். ஸோ ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் அப்படியே உங்க ஸ்ட்ரீட்டோட கார்னர் கிட்ட நின்றுட்டு இருக்கு. ஸோ நீங்க மேலே வந்தது இப்போ தயாங்க பார்த்துருப்பான். ஸோ அவனா அப்படியே மிஸ்மரைஸ் ஆயிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கா. கொஞ்ச நாள் தாண்டி உங்ககிட்ட நான் வந்துடுவேன் சரியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க அப்படியே துணி எடுத்துட்டு உள்ள வரீங்க. ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல் என் தேகத்தை மாற்றி வைத்தாய். இறகை போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நிலவை போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஓர் உணர்வு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். அப்படியே கார்ல இருந்து வெளியே வந்துட்டு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்க ரூம்குள்ள அந்த உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க இருந்துக்கிட்டே அவன் உங்களை சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ செமையா மிஸ்மேரேஜ் ஆயிட்டான். உங்களை பார்க்க அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது. அவனே அறியாம சிரிக்கிறான். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் டைம் போயிட்டு இருக்கு. அன்னைக்கான டே அப்படியே முடியுது. தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ மார்னிங் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. இதே சைட் பார்த்தா ஜங்குக் அகைன் என்ட்ரன்ஸ்ல உட்காந்துட்டு வரப்போறவங்களாம் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் தான் வரீங்க. தென் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்க முன்னாடி நின்னுட்டு நான் பார்த்துட்டு அப்படியே போறேன். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு குட் மார்னிங் சொல்லுன்ட்டு. குட் மார்னிங் சீனியர். ஏய் சிரிச்சிட்டு சொல்றீ. குட் மார்னிங் சீனியர். பயமா இருக்கப்பா அப்படின்ட்டு உங்களை கலாய்ச்சி விட்டு அனுப்புறான். அப்படியே ஜிமினா ஜாக்சனும் நான் மச்சான் வச்சு செஞ்சுட்டு இருக்கு போல. அப்புறம் என்ன பார்த்தா ஓர சீன் போட்டுட்டு இருக்கா. இவெல்லாம் என் ரேஞ்சுக்கே வரமாட்டா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்க காதுல விழுந்துதான் இருக்கு. நீங்க அவனை கண்டுக்கவே இல்லை. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்க உங்க கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. இதே சைட் பார்த்தா ஜிமின் அண்ட் ஜாக்சன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தென் அந்த இடத்துக்கு ஜானோட கேங்லாம் வராங்க. ஸோ அது ஜேசன் செம்மையா அடிபட்டிருப்பான்ல அவனு வந்து நிற்கிறான். இது பக்கம் ஜங்குக்கு அப்படியே திரும்புறா. என்னடா அடிபட்டதுக்கு காசு வேணுமாடா சொல்றா. வேணா பிச்சை காசு ஒரு 500 ரூபா போதுமாடா அப்படின்னு நக்கலா கேட்குறான். இது பக்கம் ஜான் வந்துட்டு டேய் நான் ஓவரா பேசிட்டு இருக்கா. இவனை அடிச்சு அடிக்கி நீ எதெல்லாம் பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணோம் சொல்றா மச்சான். வேணா சொல்லு. வேணா ஆயாமா வேணா ரெடி பண்ணி விட்றான் அவனை பார்த்துக்கிறதுக்கு. அவன் மூஞ்சுக்குதுவே பெருசு தான். என்னடா வேணா அது பண்ணவா அப்படின்னு ஜான் நக்கலா கேட்க. இந்த பக்கம் ஜான் வந்துட்டு டேய் என்னடா ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கா. உனக்கு அவள் தான் மரியாதை இருக்காது. என்னடா இவன் ஒத்த மரியாதை இருக்காது அது இருக்காது. டேய் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை. தேவையில்லாம எதுக்கிட்ட என் வழிக்கு வந்துட்டு இருக்க. பாரு உன்னால சும்மா எங்க அண்ணன் தான் வந்துட்டு இருக்கான். நானும் உன்னை அடிச்சு விட்டுறான் நீ பேசுற வாய்க்கு. அப்புறம் எங்க அண்ணன் வந்து என்ன திட்டுறான். பாரு நமக்குள்ள இந்த சண்டை இந்த சச்சரவுலாம் வேணாம் சரியா. இதை அப்படியே விட்டுரு. நீ வழியா பாரு நான் என் வழியா பாக்குறேன். என்ன அவ்வளோ ஈஸியா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா. இவா ஒருத்தா சரிடா. இப்போ என்னடா வேணும் உனக்கு. நீ என்ன பண்ணா என்ன விட்டுருவ. என்ன பண்ணா விட்டுருவேனா புரியல. இல்லை நீ எதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்த்து தான் வந்திருப்ப சொல்லு நான் என்ன பண்ணோம். ஓ அப்போ சாரு நீங்கள் நானா பண்ணுவீங்க. பண்ணுவேன் என்ன வேணா பண்ணுவேன் சொல்லு. அப்போ சரி என்ன வேணா பண்ணுவியாடா. அதான் சொல்லிட்டல மயிறு சொல்லுடா என்னடா பண்ணோம். சரி நான் ஒரு பொண்ணை காமிக்கிறான் அவளை கரெக்ட் பண்ணுவியா. ஏன்னா இல்லை சார் எப்படி ஒன்று அடிச்சேன்னா நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவ. அது தெரிஞ்ச கதை தான். நம்மளால ஃபைட்டிங்லலாம் அவங்கக்கிட்ட ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் சார் தோத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு தான் செட்டே ஆகாது. என்ன சார் யார் சொன்னா. அதெல்லாம் கிடையாது. நான் கண்ணடிச்சா போதும் அப்படியே வந்து விழுவாளுங்க. அப்படியே விழுவாளுங்க கிளிப்பாளுங்க. சரி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கே. உன் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறான். நீ கரெக்ட் பண்ணிடுவியா. டேய் காமிடா பார்த்துக்கலாம். சரிடா
கண்டிப்பாக கரெக்ட் பண்ணும். பண்ணுறேன். ஆனால் அவளை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்கிட்ட பிரச்சனைக்கு வரக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கு எல்லாரும் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற, ஓகேவா? சரிடா, முதல்ல நீ பண்ணு, நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணுறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். சரி ஓகே கொண்டகாமி. ஜங்கு கேட்குறான். தோ வராப்பாரு ரெட் கலர் சுடி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான் உங்களை தான் கையை காமிக்கிறான். இந்த பக்கம் ஜங்கு டேர்ன் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். யாரு? அவளா? அவ தான். இங்கே பாரு, இன்னைக்கு டேட் என்ன? Jan 22. அடுத்த February 22 அன்னைக்கு இவ்வளோ நீ கரெக்ட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? அன்னைக்கு இவ்வளோ கரெக்ட் பண்ணி என்கிட்ட ஓ ஆளுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும், சரியா? இதுதான் பெட்டு. டேய் எதுக்கு இத்தனை நாள்? 2 நாள் போதும், இவ்வளோ கரெக்ட் பண்ணிடுவேன். 2 நாளா? இல்லை அப்படிலாம் சரிப்படாது. உனக்கு பொறுமையாகவே நான் டைம் கொடுக்குறேன். 1 மாதம், சரியா? 1 மாதத்தில் அவளை கரெக்ட் பண்ணிடுறேன் நான். அதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு நான் வரமாட்டான், உன் அம்புக்கு நான் வரமாட்டான், சரியா? நீ சொன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். தென் அந்த மேட்ச்சில் நான் ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன், ஓகேவாடா? சரி கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம்டா, சரியா? 2 பேர் போடுற டீலிங் இங்கே நம்மக்குள்ளே மட்டும்தான், வெளியே எங்கேயும் கசியாது, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனும் தலையாட்டுறான். தென் இந்த மாதிரி அவனுக்கு 2 பேரும் டீலிங் போட்டு முடிச்சிடானுங்க உங்களை வச்சு. ஆயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக், ஜிமன், ஜாக்சன் 3 பேருமே உட்காந்து ஸ்மோக் பண்ணிருக்கானுங்க. ஜங்குக் வந்துட்டு டேய் வந்து 10 சிகரெட் அடிச்சிட்டோம்டா, இன்னும் ஒரு மட பிளான் வரல உங்களுக்கு மச்சான், சும்மா இருடா, அவகிட்ட வர வம்பிழுத்து வச்சிருக்கா. நார்மலாக இருந்தால் கூட ஏதோ பேசி கரெக்ட் பண்ணிருக்கலாம், தேவையில்லாமல் அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கா. அப்புறம் எப்படி மச்சான் அவளை கரெக்ட் பண்ணுறது? டேய் அதுக்கு தான் பிளான் கேட்குறான், என்ன பண்ணுங்கடா. ஒருத்தன் நம்ம உயிரெடுக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க, இருடா யோசிக்கிறோம் அப்படின்ட்டு ஜிமினோ ஜாக்சனும் இப்படி திங்க் பண்ணிருக்கானுங்க. இந்த பக்கம் ஜங்குன்ட்டு மச்சான் எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குடா. என்ன ஐடியா? நான் போயிட்டு அவகிட்ட சாரி கேட்க போகிறேன். சாரி கேட்டால் அவள் விட்டுருவாளா? மச்சான் நான் சாரி கேட்குறது வேற மாதிரி கேட்க போகிறேன். அதான் எப்படி? பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் லைப்ரரியில் உட்காந்துட்டு இருந்து புக் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறா. அதில் வந்துட்டு என்னை மொட்டை மாடியில் வந்து பாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? இது சீனியர் ஜங்குக் சார் தான் கொடுக்க சொன்னார், நீங்கள் அவரை போய் மீட் பண்ணுங்க. இல்லை நான் பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் வாயன் நீ போய் மீட் பண்ணு, அப்படி இல்லைன்னா என்னதுன்னா பண்ணிடுவார். சரின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்க்கறதுக்காக மொட்டை மாடி வந்திருக்கீங்க. உங்களுக்குன்னா செம்ம கடுப்பாக இருக்கு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? தேவையில்லாமல் எதுக்கு என் வம்புக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஏய் அத்தாத, ஏன் கத்திட்டு இருக்கா? அப்புறம் என்ன, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன ஹக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? பாரு அன்னைக்கு நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருந்தா. என்ன மன்னிக்கிறது? அத்தனை பேர் முன்னாடி என்னை ஹக் பண்ணி என்ன டீஸ் பண்ணீங்க, அதை நான் மன்னிக்கணுமா? சரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அதெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஏய் நான் தான் பேசிட்டு இருக்கல பாரு, தெரியாமல் தான் பண்ணேன். அது வந்து அன்னைக்கு நீ என்னை கண்டுக்காமலே போனியா அந்த காண்டில், அதுக்காக அத்தனை பேர் முன்னாடியா? சரி உனக்கு வேணா சொல்லு, நீ எல்லாரும் முன்னாடி என்ன ஹக் பண்ணு அப்படின்னு ஜங்கு சொல்லணும். நீ உங்களுக்கு இன்னும் காண்டாகுது, நீங்கள் வந்து அப்படியே போறீங்க. ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கல, ஏன் போற? இனிமே என் பின்னாடி வந்தீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு திட்டி விட்டுட்டு அங்கே வந்து போறீங்க. இந்த பக்கம் ஜிமினோ ஜாக்சன் வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மச்சான் என்ன சொன்னா? அவகிட்ட பேசி அவளை கரெக்ட் பண்ணிடுவியா? அவன் சொல்றா பாரு, எப்படி வந்த உனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு போறா பத்தியா? நான் தான் சொன்னேன்ல, அவளா ஈஸியாக கரெக்ட் ஆகிறது பொண்ணே கிடையாது, அவள் கொஞ்சம் வேறடா. டேய் எல்லாத்தையும் நான் அடங்கிடுவேன். அவள் இன்னும் 1 மாசத்துல 2 வாரத்தில் அவளை கரெக்ட் பண்ணிடுவேன்டா. சரி மச்சான், ஆல் தி பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஜாக்சனும் இது பண்ணுறானுங்க, அவனை கலாய்கிறானுங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்படியே காலேஜ்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கீங்க. சைட் பார்த்தா ஜங்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கான். நீங்கள் உன்னை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிட்டு போறீங்க. ஏய் நின்றுட்டு இருக்கால ஒரு உருவம், அப்படியே கடத்துக்கிட்டு போறா. எதுக்கு உங்களை நான் பார்க்கணும்? இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் அங்கேன்னு சொல்லிட்டான், என் பின்னாடி வராதிங்கன்ட்டு. அவன் பின்னாடி தான் வருவேன். பாரு நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருண்ணா, நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம். என்ன ஃப்ரெண்டா? அதெல்லாம் உங்கள் கூட நான் ஆக மாட்டேன். ஏன் என் கூட ஆக மாட்டா? நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான், உனக்கு படிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சரியா? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நீங்களே கிட்டத்தட்ட 4-5 அரியர் வச்சுருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ஏய் உனக்கு இதெல்லாம் யாருன்னு சொன்னா? தெரியும், காலேஜில் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல,
தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்க திட்டிட்டு அங்க வந்து போறீங்க. ஜங்குக்கு அப்படிதான் பாக்குறான், என்ன இவ இப்படி பண்றா, கண்ணு முன்னாடி வராதீங்க, பார்த்தாலே பிடிக்கலையா ஏண்டி, எனக்கு கொஞ்ச நாள்ல நீ என்னை பார்த்து ஏங்க போறடி, அந்த மாதிரி உன்னை எதனா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்க வில்லத்தனமா பிளான் பண்ணிருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் ஒரு வாரம் போயிருக்கோம், உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, உங்களுக்காக எல்லாம் ஹெல்ப்லாம் பண்றது. பட் நீங்க அவனை எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே ஒரு வாரம் பாஸ் ஆயிருக்கும். பட் உங்ககிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ ஜங்குக், ஜாக்சன், ஜிமின் 3 பேருமே உங்க வீட்டில் உட்காந்து செம்மையா ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, மச்சான் அவன் சொன்ன 4 வாரத்தில் ஒரு வாரம் போயிடுச்சு மச்சான், இன்னும் 3 வாரம் தாண்டா இருக்கு, எப்படிடா அவளை கரெக்ட் பண்ணுவ, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக கூட நேற்றுக்க மாட்டேன்றா, எனக்கு டவுட்டு மச்சான், இனிமே அவள் தான் உங்க எத்தெல்லாம் போக போகுது. டேய் ஆயம் ஊர்றா, அணையர்களை காண்டில் இருக்கிறா, எதனா ஐடியா பண்ணி கண்டுபிடிக்க மாட்டீங்களா அவளுக்கு எனக்கு செட் பண்ணி விடுறதுக்கு, அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஆமா கண்டுபிடிக்கிறாங்க, நீ வேற ஏன்டா உயிர் எடுக்கிற, இந்த ஜானு வேணும்ட்டு வம்பிழுக்கிறதுக்காக உன்ட்டு இந்த பந்தயத்தை போட்டிருக்கான்டா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இதுல தோத்து போவன்ட்டு. டேய் மச்சான், என் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கீங்களா மச்சான், இருக்கதாண்டா சொல்றோம், அவளை உன்கிட்ட கூட விட மாட்டேன்றா, அவளை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி மறந்துடு மச்சான், பேசாம ஜான் கிட்ட தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பா ஜங்குக்கு வந்துட்டு பாட்டில அடிக்க வரா மண்டேலே. டேடே மச்சான் ஏன்டா அடிக்க வரா, அப்புறம்னா அவங்ககிட்ட போய் நான் பண்ணிச்சு பேசுமா, பாரு ஜங்குக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அந்த கெத்தை ஜங்கு விட மாட்டான், கண்டிப்பா இந்த பந்தயத்துல நான் ஜெயிப்பேன், எனக்கு தெரியும் அவளை எப்படி கரெக்ட் பண்ணுன்ட்டு, அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு முடிவு பண்றான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அன்னைக்கு நைட் போயிருக்கோம். தென் இன்னைக்கு உங்களோட பர்த்டே. ஸோ செம்ம அழகா ஒரு ஒயிட் கலர் சுடி போட்டு அழகா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே உள்ளே வராரு. தென் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறாரு. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஐஃபோன் தான். நீங்கள் செம்மையாக ஹாப்பியாக வாங்கிக்கிறீங்க. அப்பா எனக்கா, உனக்கு தான், நீ கேட்டுகிட்டே இருந்தல்ல ஆப்பிள் ஐஃபோன், நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா, எனக்கு பிடிச்ச ரெட் கலர்ல. சரி வாயன், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா? ஓகேப்பா. பழைய ஃபோன் அதுவும் தம்பிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் தம்பி வந்துட்டு, அப்பா என்னப்பா நீங்கள் அக்கா யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, டேய் அது புது ஃபோன் தான்டா, இப்போ தானே வாங்கி கொடுத்தான், போப்பா, அது அக்கா 12th படிக்கும் போது வாங்கி கொடுத்தீங்க, இப்போ அவள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டா, டேய் 1 வருஷம் தான்டா ஆச்சு, அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஆப்பிள் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தென் நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. சரி வயன், எனக்கு உனக்கு டே நல்லாவே இருக்கும், உனக்கு எதனா காசு வேணுமாமா? இல்லைப்பா எதுவும் வேணாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுனா வாங்கி கொடு. இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈவினிங் மீட் பண்ணுவேன், அப்போ மட்டும் நான் உங்ககிட்ட காசு கேட்குறேன். சரி ஓகே பத்திரமா காலேஜ் போனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் உங்களை காலேஜுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல தயாவும் உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனால் அங்கே தயாவும் தான் இருந்திருப்பான். அவன் அப்படியே உங்களை மிஸ்மரேஜ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். தென் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அப்படி உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டிரைவர் வந்துட்டு, சார் வண்டி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே அந்த டிரைவரை பார்த்து ஒரு டெத் லுக் விடுறான். அந்த ஆள் அப்படியே அமைதியாயிடுறான். தயம் அகைன் உங்களை பார்க்குறத கண்டினியூ பண்ணுறான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணுற வரையும் அப்படியே அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் காரில். நீங்கள் எதுவுமே கண்டிருக்க மாட்டீங்க. தென் அப்படியே பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே இப்போ கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தென் அப்போ கூட அவன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குன்னா உங்ககிட்ட வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. அவன் அப்படியே அவங்கள சொல்லிக்கிறான், எங்க பார்த்தாயா நீ எவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணியிருக்க, இவகிட்ட ஏண்டா பயப்படுற, ஒரு மாதிரி ஹார்ட் படப்படன்றதே இல்லை, இவகிட்ட போய் இன்னைக்கு பர்த்டே விஷ் சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த செயினை அவளுக்கு கொடுக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கார்லேருந்து இறங்குறான், கையில் ஃப்ளார் பொக்கையோட தென் செயினோட. ஸோ அப்படியே ஓகே தயா உன்னால் முடியும் ஓகேவா சரியா அப்படின்ட்டு அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து உங்கள் காலேஜ் பஸ் வந்துடுது. தயாங்கண்ணா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நின்றுடுறான். என்ன காலேஜ் பஸ் வந்துருச்சு, இப்போ எப்படி நம்மளை மீட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவன் நடந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் ஏறிடுறீங்க. சயாங்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு. சே மிஸ் ஆயிடுச்சு
முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்ஸ் முடிவு பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் காலேஜ் வந்திருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட, அவளோட நேம் ஜோயா தான். ஜோயா, எனக்கு ஏன் காலேஜ் வந்தோமோன்னு இருக்கு. ஏன்டி? அந்த ஜங்குக்கு தான் சும்மா பின்னாடி வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்னு உயிர் எடுத்துட்டு இருக்காண்டி. என்ன ஜங்குக்கா? ஆமாண்டி, எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஒரு வேளை என்ன, ஒரு வேளை அவனுக்கு உன் மேலே க்ரஷ் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சும்மா என்னை கலாய்ச்சிட்டு இருக்கான், அது மட்டும் எனக்கு தெரியுது. நானும் போனா போட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். பிரின்சிபல் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஃப்ளார் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது? வாங்கிக்கோங்க, சீனியர் கொடுக்க சொன்னார். சீனியரா? யாரு? ஜங்குக் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜங்குக், ஜிமின், ஜாக்சன் அப்படியே ஜங்குக்கா கெத்தா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ரப்போசிங் செட்டப் மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. தென் அங்கே இருக்க பசங்கள்லாம் சுற்றி நின்றுக்கிறாங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் சென்டரில் இருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு, ஹாய் பிரின்சஸ், இன்னைக்கு நீ செம்ம அழகாக இருக்க. என்ன பிரின்சஸா? ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். அது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேச போகிறேன். எதுவும் நினச்சிக்காதண்ணா. என்ன என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இல்லடி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இன்னைக்கு உன் பர்த்டே தானா, அதனால தான் இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட ஃப்ளார் நீட்டுறான். பட் நீங்கள் அங்கே இருக்க சுற்றி இருக்க செட்டப் தான் பார்க்குறீங்க. உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணி தென் ஜிமினும் ஜாக்சனும் வந்துட்டு அப்படியே மேலே ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு உங்ககிட்ட ஃப்ளாரை காமிச்சிட்டு, வாங்கிக்கோடி ரெட் ரோஸா. என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ என்ன கேம் ஆடிட்டு இருக்கா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரிங்க. ஏய் வாங்கிக்கோ, அப்போதான் நான் எந்திரிப்பேன். நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன் வாங்கிக்க மாட்டேன்? அதான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்ல, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி, அதனால தான். சரியா? என்னடா ஒரு வாரத்துலேயே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறலாம் பார்க்காத. எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, அதனால தான் அன்றைக்கி அப்படியே உன்ட்டு நடந்துக்கிட்டேன். சரியா? எனக்கு உங்களை பிடிக்கல, முதல்ல எந்திரிங்க. ஏய் பிடிக்கும்டி உனக்கு, எனக்கு வேணா ஒரு சான்ஸ் கொடு. நம்ம 2 பேர் டேட் போகலாம். 3 டேட் போகலாண்டி. அந்த 3 டேட்லேயும் என்னை பிடிக்கலன்னா நான் உன்னை விட்டுறேன். சரியா? இங்கே பாருங்க, இங்கே கூட நான் எங்கேயும் வர்ற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு எந்திரிங்க, உங்களுக்கு தான் அப்புறம் மரியாதை போக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் நீங்கள் அவனை கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க பசங்களாம் பேசிட்டு இருக்காங்க. என்னது பொண்ணு ஜங்குக்கே மதிக்காம போயிட்டா? போச்சு, ஜங்குக்கு செம்ம கோவமா போறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க. அதெல்லாம் ஜங்குக்கோட காதுல தான் விழுகுது. பட் அவன் எதுவும் சீரியஸா எடுத்துக்கல. என்ன அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, எல்லாம் கிளாஸுக்கு போங்க, படிக்கிற புத்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்கள திட்டி விட்டு அனுப்புறான். இந்த பக்கம் ஜிமினும் ஜாக்சன் நான் மச்சான் பிளான் சுத்தப்பிச்சு. அவன் செம்ம கடுப்பாய் நின்றுட்டு இருக்கான். மச்சான் புரியுதுடா, லவ்லலாம் இதெல்லாம் வரும்டா. டேய் ஆய மூடு, உண்மையாக லவ் பண்ணா பரவாயில்ல, இப்போ தேவையில்லாமல் எனக்கு கலாய்ச்சி விட்டு போகிறான். காண்டாகுது. எப்படியாச்சும் இவ்வளோ நான் கரெக்ட் பண்ணி ஆகணும் மச்சான். இன்னும் 2 வாரம் தான்டா இருக்கு. டேய் பண்ணலாம், வெயிட் பண்ணேண்ணா. சரியா? சரி, எதுனா பிளான் இருக்கா ஜாக்சன் கிட்ட? என்கிட்ட இருக்கு மச்சான், ஆனால் அது ஒரு பழைய ஐடியா. அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியலையா? என்னடா ஐடியா அப்படி சார் ஜங்கு கேட்குறான். மச்சான் கலைக்க கூடாதுண்ணா. டேய் மயிறு நீ சொல்லு. இல்லைடா, இந்த மாதிரி பொண்ணுங்க ரொம்ப திமிர்த்தனமாக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் எமோஷனலாக வீக்காக இருப்பாங்கடா. புரியல மச்சான்? இல்லை, இப்போ அவளை காப்பாற்ற போய் நீ 4-5 பேர்ட்ட அடி வாங்கணும்னு வச்சுக்கோயா, அவளுக்கு அந்த சிம்பத்தியில் லவ் வரும்டா. அதுக்காக 4-5 பேர்ட்ட என்ன அடி வாங்க சொல்றியா? இல்லை, நான் சொல்கிறதே உனக்கு புரியலை. இப்போ நம்ம சேர்ந்துட்டு அவளை டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 பேரை செட்டப் பண்ணி விட்ருவோம். சரியா? நீ அங்கே போய் அவளை காப்பாற்று. அந்த காப்பாற்றும் போது உனக்கு அடியெலாம் உழுகும். ஸோ அப்போ அவள் என்ன பண்ணுவானா, அப்படியே அவளோட ஷாலெல்லாம் எடுத்து உன் காலில் கட்டுறது, உன் கையில் கட்டி விடுறது, அப்படியே உன் கையை பிடிச்சிட்டு, ஜங்குக்கா நீங்கள் எனக்காக எப்படி அடி வாங்கியிருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறோம் மச்சான். டேய் நாடா பிளான் இது மயிறு மாதிரி இருக்கு மச்சான். நான் 10 தெலுங்கு படம் 10 ஹிந்தி படம் பார்த்தேன். எல்லா படத்துலையும் இந்த ஒரு சீன் வருது மச்சான். அதுக்கப்புறம் லவ் செட் ஆகுது. கரெக்டாக பண்ணுனா. டேய் எனக்கு நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு,
மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஜாக்சன் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கும் போடுவேன் மச்சான். டேய் ஆனால் நம்பிக்கை இல்லையே மச்சான். எங்களை நம்பி ஒரு வாட்டி இந்த சான்ஸ் கொடு. இதுவரை நீ போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிச்சு தானா? இது எங்களோட பிளான்டா. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்ண்ணா. சரி ஓகே. ஆளுங்க நம்ம காலேஜில் இருக்காத ஆளுங்களா அண்ணா? இல்லைல்ல நம்ம காலேஜ் வேணா, வெளி காலேஜ்லேருந்து ஆளுங்க ரெடி பண்ணிக்கலாம்ண்ணா அப்படின்னு தங்குக்கு சொல்கிறான். சரி ஓகே மச்சான், நாளைக்கு சரியா ஈவினிங் நான் 4-5 பேர் அனுப்புகிறேன். நீ போய் அவளை காப்பாற்று, ஓகேவா? சரி ஓகேடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானை போட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஈவினிங் காலேஜ் விட்டு வந்து நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. தயாங் வந்துட்டு முன்னாடி வந்து உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணுறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. உங்களை பார்த்தாலே அவனுக்கு அவ்வளோ நர்வஸ்னஸ் ஆகுது. அவன் ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்குது. தயாங் என்னடா ஆச்சு உனக்கு? போய் அவகிட்ட சொல்லுடா, ஹாப்பி பர்த்டே வயன், இது என்னோட ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இது சொல்லிகிட்டே இருக்கு. பட் தயாங்னா எதுவுமே பேசல. அப்படியே உங்களை பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கான். தென் இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. தயாங் கிட்ட வரை வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஐயோ எந்த வாட்டி சொதப்பிச்சா? என்ன இப்படி பண்ணிருக்கா தயாங்? நீ ஆட அப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருந்தியாடா இவகிட்ட இப்படி சொல்லுன்ட்டு. அதனால ஆஃபீஸ் கூட போகல. ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. சரி ஓகே, இந்த ஒரு பர்த்டே தானா, நெக்ஸ்ட் பர்த்டே அவள் என் ஒய்ஃபாக இருப்பா. அப்போ அவளுக்கு இதோட பெரிய சர்ப்ரைஸை நான் பண்ணுவேன். அவன் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இதே சைட் பார்த்தா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க. அந்த உங்கள் தம்பியும் உங்கள் அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. சொன்னீங்கண்ணா செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. அப்பா இது என்ன சர்ப்ரைஸ்? என் சொல்ல பொண்ணோட 18th பர்த்டே இல்லை, அதனால தான். எப்படி இருக்கீங்க சர்ப்ரைஸ்? ரொம்ப நல்லா இருக்குப்பா. டே ஜூ ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. பரவாயில்ல விடுங்க, கேக் நான் தான்க்கா பண்ணா. எப்படி இருக்கு நீங்கள் சொல்லணும். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் கேக்லாம் கட் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா கூடயும் உங்கள் தம்பி கூடயும். தென் அந்த மொமெண்ட் அப்படி தான் போகுது. இதே சைடு ஜங்குக் அண்ட் ஜமன் ஜாக்சன் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஜமன் வந்துட்டு, ஏ ஜாக்சனு பேசிட்டியாடா அந்த கேங் கிட்ட? பேசிட்டா மச்சான், ஆனால் தலைக்கு 10,000 கேட்குறானுங்கடா. நான் 10,000மா? ஏண்டா நடக்க போகிறதே ஃபேக்கு, அது எதுக்குடா 10,000? இல்லை மச்சான், அவனுக்கு வந்துட்டு சினிமாவில் நடிக்கிறவனுங்களாடா. அவனுங்க ஒரு நாள் ஷூட்டிங்கே 10,000 வாங்குவானுங்களாம். அதான்டா. நீ ஏன்டா அவன்கிட்ட போய் கேட்ட? இல்லை மச்சான், கடைசியில் அவனுங்க தான் கடிச்சானுங்க. ஜங்குக்கு சொல்கிறா 10,000 கொடுப்பியா? டேய் பரவாயில்ல கொடுக்குறான். இந்த பெட்டில் நான் ஜெயிக்கணும்னா என் சொத்தை கூட எழுதி வைப்பேன்டா. அதாண்ணா சார் என்ன வேணா பண்ணுவார், உங்களுக்கு என்ன? மச்சான் பேசாமல் நானும் அந்த கேங்கில் வந்துடுவாடா. என்ன கேங்கில்? இல்லை ஒயனை கலாய்க்கிற கேங்கில் நானும் வந்துடுறேன். ஏன்டா வச்சே மாட்டி விட்றியா? இவன் ஆள் செட் பண்ணி இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு 10,000 பிச்சை காசுக்காக அப்படி என்ன மாட்டி விட பார்க்குறியா மச்சான் அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இல்லைடா சரக்குக்கு உதவியாக இருக்கும். ஏன் இன்னைக்கெல்லாம் நீ தான் செலவு பண்ணுறியா? ஏண்டா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச நாள்லேருந்து நான் தான்டா சரக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கான். தேவையில்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். தென் அப்படி தான் அந்த நைட் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் உங்கள் காலேஜ்க்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்கு உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நீங்கண்ணா உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது பின்னாடி வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஏய் பாரு கத்தாத, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன பேச வேண்டியது இருக்கு? ஒன்றும் கிடையாது, நான் போகிறேன். ஏய் தாடி ஓவரா கத்திட்டு இருக்கா. பாரு நான் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி உன் டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடு. இனிமே உன் பின்னாடி வரமாட்டான், அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன? ஆமாம், ஏதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நேற்று அசிங்கப்படுத்துகிற மாதிரி எல்லா முன்னாடியும் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் உன் பின்னாடி நான் வரமாட்டேன், சரியா? இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, தென் உன்னை எதுனா ஹர்ட் பண்ணியிருந்தேனா மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஜங்குக் பேசிட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னடா இது இவன் தானான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பக்கம் ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஜெமினி ஜாக்சன் ஹக் பண்ணுறான். நான் மச்சான் என்னையே பார்க்குறாளா? ஆமாண்டா உன்னையே தாண்டா பார்த்துட்டு இருக்கா. பார்க்குறாளா? எவ்வளோ பார்த்துட்டு இருக்கா? அவள் ஒரு இன்ச்சு கூட நகராடா. உன்னை பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே. அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக் கொஞ்சம் டேர்ன் பண்ணிலாம் பார்க்கல, அவன் வாட்டு போயிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். இப்போ ஈவினிங் டைம் அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் அப்படியே உங்களை ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார் நீங்கள்? யாரா? ஆமாம் உன் பேர் என்ன? வயன் தானா? பார்க்க செம்ம ஃபிகராக இருக்கிய,
பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தென் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதே சைடு ஜங்குக் அண்ட் ஜாக்சன் ஜிமின் 3 பேரும் நின்னுட்டு ஒரு 4-5 பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருங்கடா, சொன்ன மாதிரி பிளான் பண்ணிடும்னா அவளை போய் கலாய்க்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன அடிக்கணும், ரொம்பலாம் அடிக்க கூடாதுன்னா சரி பாஸ், ரொம்பலாம் அடிக்க மாட்டோம், சும்மா சினிமாவில் வர மாதிரி பஞ்ச் பண்ணுறோம், ஹீரோவை பஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறோம் சார். ஓகே, உங்களுக்கு 10,000 கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நடிங்கடா. ஓகே பாஸ், நாங்கள் கரெக்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த 4-5 பேரும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் சரி இப்போ வந்துட்டுருப்பா, கரெக்டாக போய் எவ்வளோ மடக்குங்க அப்படின்னு அனுப்பி விடுறான். தென் அவங்களும் போகிறாங்க. போயிட்டு அக்கேட் ரிட்டர்ன் ஆகுறாங்க. என்னாச்சு, எதுக்கு வரீங்க? என்ன பாஸ், எங்ககிட்ட காசு கொடுத்துட்டு வேற யாரோ வர வச்சிருக்கீங்க? என்ன வேற யாரோவா? என்னடா நடக்குதுங்க மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன பாஸ், காசு வாங்கிட்டு நாங்கள் நடிக்காம போக மாட்டோம் பாஸ். டேய் என்னடா உளறிட்டு இருக்கீங்க? ஆமாம், எங்கள் 4-5 பேரில் யாரா ஒருத்தர் சூஸ் பண்ண இன்னைக்கு எங்கள் கூட இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது கேட்க கூட முடியல. அப்படியே காதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் அங்கே அடிக்கிற மாதிரி வரான். அப்போ ஜிமன் கை பிடிச்சிட்டு மச்சான் என்ன பண்ண போற? டேய் அடிக்க போறேன்டா. அடிக்காத. டேய் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்கடா, பார்க்க பாவமா இல்லை? மச்சா பாவமா தான் இருக்குது. அண்ணா நீ அவளை காப்பாற்றணும், ஆனால் திருப்பி அடிக்கக்கூடாது. புரியல மச்சான். மச்சான் நம்ம என்ன பிளான் போட்டிருந்தோம்? அவளை கலாய்க்க விட்டு அவளை லவ் பண்ண வைக்கிற மாதிரி பிளானை போட்டோம், நீ அடித்து காப்பாற்றுற மாதிரி. ஆமாம், ஆனால் இப்போ பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மச்சான் சொல்கிற? இல்லை மச்சான், இப்போ நீ அவனை போய் அடிச்சு போடுன்னு வச்சுக்கோயா, அவன் என்ன திரும்ப திங்க் பண்ணுவா, நீ தான் செட்டப் பண்ணி இது மாதிரி பண்ண வச்சுப்பேன்னு நினைப்பா. அப்படி நினைப்பாளா? ஆமாம், அதுக்கு நீ என்ன பண்ணுற, அவனுக்கிட்ட அடி வாங்கு சரியா? அப்போ ஒரு சிம்பத்தி வரும்ல இல்லை அவளுக்கு. நீ அடி வாங்கி ரத்தம் வாங்குறதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு நமக்காக ஒருத்தர் இப்படி அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்பார்க் வரும்ல அவளுக்கு. ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி அப்போ நான் இப்போ நான் அடி வாங்கணுன்றியா? ஆமாம் மச்சான் அடி வாங்குனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொன்னோனே ஜாக்சன் வந்துட்டும். ஆமாம் மச்சான், ஜிமன் சொல்கிறது கரெக்டு தான், நீ பேசாமல் அவங்ககிட்ட அடி வாங்கிடு சரியா? சரி ஓகே மச்சான்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே அந்த கேங்க் முன்னாடி வந்து நிற்கிறான். டேய் என்னடா பண்ணிருக்கீங்க? டேய் எப்பாடா பால் புட்டி வந்திருக்கு? டேய் போப்பா, அடிச்சு மூஞ்ச வச்சிட போகிறான், பார்க்க பால் புட்டி மாதிரி இருக்கிறா. இங்கே பாருங்க, அந்த பொண்ணை டீஸ் பண்ணக்கூடாது, அவள் என் காலேஜ். உன் காலேஜா? ஏன் உன் காலேஜில் டீஸ் பண்ணக்கூடாதா? இதுக்கு அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். அவன் கையை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி வரான். பட் ஜிமின் சொன்னது ஞாபகம் வந்தோடனே அப்படியே அமைதியாக இருக்கான். இங்கே பாருங்க, அந்த பொண்ணை விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. தம்பி நாங்கள் ஒன்றும் அப்படி கிடையாது, நீலாம் எங்களுக்கு தேவை கிடையாது சரியா? எங்களுக்கு அவள் தான் வேணும், ரொம்ப அழகாக இருக்கிறா, இன்னைக்கு எங்களுக்கு அவள் தான் எல்லாமே. நீ யாருன்னா சூஸ் பண்ணுமா, தேவையில்லாமல் இதை பால் பிடிக்கிட்டு வர நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் ஜங்குக் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு ஒன்றும் இல்லை பயப்படாதானா இருக்கான். ஓகே எனக்கு பயமாக இருக்குது, அவங்க என் ஷாலெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ தனியாக நெல்லு. என்ன பண்ண போறீங்க? நீ தனியாக நெல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனுங்கண்ணா என்னப்பா ஹீரோசம் காமிக்க போறியா? டேய் நீ ஒரு ஆள், நாங்கள் 4-5 பேர், பார்த்தா தெரியல அவ்வளோ பல்கா இருக்கும், நாங்கள் அச்சாலாம் நீ தாங்க மாட்டேன் பால் புட்டி, கிளம்பி போனா நாங்கள் பார்த்துக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிட்ட வரான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறானா, அப்படியே அவனை பிடிச்சிட்டு நிப்பாட்டுறான். ஏய் பால் புட்டி தள்ளுன்றல்ல, தள்ளு, அவ்வளோ அழகா இருக்கிறா, குலாப் ஜாம் மாதிரி, அவ்வளோ டேஸ்ட் பண்ணுண்டா, அப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கா, அவ்வளோ டேஸ்ட் பண்ண தோணலையா? தப்பா பேசாத. என்னடா தப்பா பேசாத அப்படின்றா? டேய் நான் டேஸ்ட் பண்ணுண்டா விட்றான்னா அப்படின்னு சொல்கிறப்பா ஜங்குக்கு ஓங்கி ஒரு பஞ்சு விடுறான். அவன் பொத்துன்னு போய் விழுகிறான். இந்த பக்கம் ஜமீன் வந்துட்டு டேய் மச்சான் என்னடா பண்ணிருக்கான்? டே விடு விடு மச்சான், ஒரு அடி கொடுப்பான், அதுக்கப்புறம் 4-5 அடி வாங்குவான். என்னமோ நீ சொல்கிற, ஆனால் பிளான் சொதப்பிட்ட கூடாதுடா, அதெல்லாம் கண்டிக்காத, பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. டேய் கொத்தா என்னையா அடிச்சிட்டியா நீ சொல்லிட்டு அவன் செம்ம காண்டாயிட்டு அப்படியே ஜங்குக்க போட்டு செம்மையா பொழக்க ஆரம்பிக்கிறானுங்க 4-5 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இந்த பக்கம் நீங்கண்ணா செம்மையா பயந்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டேய் மச்சான், அவன் நம்ம மச்சானை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான்டா, போலீஸ் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கத்திட்டு இருக்கான். டேய் இரா கால் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் அப்படியே போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். ஸோ இவனுங்கன்னா ஜங்குக்க செம்ம பொழக்கிறானுங்க. ஜங்குக் மூஞ்சி உடஞ்சு அப்படியே ரத்தம்லாம் வருது, கை காலெல்லாம் அடிக்கிறானுங்க.
ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கூனிக்கிறான். அப்படியே நீங்களா பார்த்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அவரை அடிக்காதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அவர் அடிக்காதீங்க, அவர் பாவம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்கீங்க. பட் அவனுங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. தென் அப்போ போலீஸ் வர சவுண்டு கேட்குது. இவனுங்களாம் டே மச்சான் போலீஸ் வந்துட்டாங்கடா வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஜங்குக்கு அடிச்சு போட்டு அவனுங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் இல்லை. உனக்கு எதுவும் ஆகலையாடி? இல்லை எனக்கு எதுவும் ஆகலை. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்கள் போயிருக்க வேண்டியதானே? ஓய்ந்தா உன எதுனா பண்ணியிருப்பானுங்கல்ல, அப்புறம் என்னால் எப்படி தாங்க முடியும் அப்படின்னு ஜங்குக்கு அந்த வேர்டை சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீ அவங்க ஐஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சுக்கிறாங்க. தென் இப்போ அவனை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜங்குக் தென் ஜெர்மன் ஜாக்சன் எல்லாருமே அங்கே தான் இருக்கீங்க. தென் போலீஸும் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மனும் ஜாக்சனும் ஐயோ என் மச்சானுக்கு இப்படி ஆயிப்போச்சு, அவங்க வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதானே, நம்ம 2 பேரும் கொன்றுவாங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு வெளியே வராங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்காரு? தலையில் காலெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ கை கொஞ்சம் அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் பரவாயில்ல. ஸோ பார்த்துக்கோங்க. எத்தனை நாளில் சரியாகும்? ஃப்ராக்சர் நாங்கள் பிளேட் வச்சுருக்கோம், ஒரு 1 வீக்கில் சரியாயிடும். சரி ஓகே. நான் அவரை பார்க்கலாமா? பாருங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அனுப்புகிறாரு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அதான் ஜங்கு படுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. ஜங்கு சொல்லுடி, எப்படி இருக்கா? உனக்கு எதுவும் ஆகலைல்ல? அவனுக்கு எதுவும் பண்ணலடி உனா? இல்லை என்னை எதுவும் பண்ணலை. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்தீங்க? என்னால் தானே உங்களுக்கு எப்படிலாம். ஐ எம் ஸோ சாரி ஜங்கு. என்னடி ஒன்னால? அதெல்லாம் கிடையாது. சரி யார்டி அவனுங்க? எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. திடீர்னு வந்தாங்க, என்னை டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீங்கள் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரல, அவங்க எதுனா என்ன பண்ணியிருப்பாங்க. சரி சரி நான் வந்துட்டேன்ல, நீ ஃபீல் பண்ணாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்கள் டீஸை வைப் பண்ண வரான். பட் அவனுக்கு கை வலிக்குது. என்னாச்சு? இல்லடி கயிறு லைட்டாக வலிக்குது, செம்மையாக அடிச்சிட்டானுங்க. அதான் உங்களுக்கு ஓகேவா? என்னதான் வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட் ஜிம்மனும் ஜாக்சன் பண்ணுறாங்க. இல்லை வந்துட்டு மச்சான் எப்படா இருக்கா? நான் பரவாயில்லடா மச்சான். டேய் வீட்டில் யார்ட்டும் சொல்லலை? இல்லை சொல்லலை. உங்கள் அண்ணன்ட்ட வேணா சொல்லவாடா? இல்லை அண்ணங்கிட்ட காலைல சொல்லிக்கலாம். ஏற்கனவே அண்ணா வேற டென்ஷனில் இருப்பான், எதுவும் சொல்ல வேணாம் சரியா? சரி ஓகேடா மச்சான். மச்சான் இன்னொன்னுடா. என்னடா? இன்னைக்கு நைட்டு நீ தனியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா தனியாவா? ஆமாம் மச்சான், எங்கள் அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க, எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போகணுமா. அதுவும் இல்லாமல் உனக்கு ஜாக்சனோட அப்பாவை பற்றியும் தெரியும். அவங்க அப்பா அவன் வீட்டுக்கு வரலன்னா அவனை வீட்டை விட்டே அனுப்பிடுவார். ஸோ அதனால தான் மச்சான். டேய் பரவாயில்லடா, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் மச்சான் ரெஸ்ட் ரூம்லாம் போகணுமே, உன்னை யாரா கூப்பிட்டு போகணும்ல. அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் யாருமே கிடையாதுடா, நீ தான் சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லி சொன்னான். இல்லைடா பெரிய ஹாஸ்பிட்டல்னா அண்ணனுக்கு தெரிய வச்சுருக்கோம், அதனால தான். ஆனால் மச்சான் எப்படின்னா உன்னை தனியாக விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ஜங்கு நான் வேணா அவனை சொல்லவா? என்ன தெடி? நான் வேணா உங்களை பார்த்துக்கவா? உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா ஜிம்மனும் ஜாக்சனும் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மச்சான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறானுங்க. இல்லடி நீ கிளம்பு, உங்கள் வீட்டில் எதுனா? இல்லை நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் ஜங்கு. என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. இல்லை இதெல்லாம் சரிப்படுமா? இல்லை கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் வந்து ஜிம்மன் ஜாக்சனும் சரியா மச்சான் அவளை எப்படி சொல்கிறாதண்ணா பார்த்துக்கிட்டோம். டேய் எதுக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப ஜிம்மன் வந்துட்டு ஜங்கு கூட கால் அடிக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? இல்லை மச்சான் வலிக்குதா? வலிக்குது மயிறு, அங்கே போய் அடிக்கிறா. டே புரியல அவனுக்கு, அவள் தான் இருக்கிறான்றாளா மூட்டு வரேண்ணா. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேருமே அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஜங்கு கூட பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஜங்கு கிட்ட கேட்குறீங்க, ஜங்கு தண்ணி எதனா வேணுமா? இல்லை எது வேணாம். ரெஸ்ட் ரூம் எதனா போகிறீங்களா? இல்லடி எது வேணாம். சரி இருங்க, நான் போய் ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் உங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. ஸோ ஜங்குக்னா
எல்லா அடி வாங்கினதுக்கு இவன் நம்ம கூட இருக்க போகிறாளா? ஓகே ஓகே, ஏதோ ஒன்று கூட நைட்டில் ஒரு செம்ம ஃபிகரோட இருக்க போகிறோம். அது வரையும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் இப்போ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வெளில வரீங்க. ஸோ ஜங்குக் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கண்ணா ஜங்குக் சாப்பிட்றீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை கொடுக்குறீங்க. அவனால் ரைட் ஹேண்டில் சாப்பிட முடியல, பிகாஸ் கை ரொம்ப வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு ஜங்குக் என்கிட்ட கொடுங்க, நான் ஃபீட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் சாப்பிட்டுப்பேன். இல்லை நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்னா அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி நீங்களையும் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருமே உங்களே அறியாமல் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தண்ணி கொடுக்கறது, தென் அவனை பத்திரமா படுக்க வைக்கிறது, அந்த மாதிரி பெட்ஷீட்லாம் போற்றி விடுறது, ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கே ஒரு கட்டத்தில் உங்களை ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக்கா நீங்கள் தூங்குங்க, நான் இங்கே தான் இருக்கேன். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னா சொல்லுங்கள், நான் வரேன். சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அங்கே இருக்க கவுச்சில் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கும் அங்கே படுத்துக்கிறான். தென் அப்படியே ஒரு டைம் ஒரு 2 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு இறங்க ட்ரை பண்ணிருக்கான். என்னாச்சு, என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே? இல்லை நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. இல்லைடி நான் பார்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு காலில் வேறு அடிபட்டிருக்கு, நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஹேண்டை தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிறீங்க. ஜங்கு கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கண்ணா பண்ணமா ஜங்கு? போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு நீங்கள் பொறுமையாக கூட்டு போகிறீங்க ரெஸ்ட் ரூம்க்கு. ஸோ அவனும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே உங்க கூட அகைன் ரிட்டன் வந்து உட்காடுறான். தென் அதுக்கப்புறம் அவனுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு, இங்கே பாருங்க ஜங்கு, நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடுங்க சரிங்களா? சரி ஓகே, நீ போய் தூங்குண்ணா. சரி ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துடுறீங்க. இதே சைட் பார்த்தா தாயா அவன் வந்துட்டு ஒரு குடோனில் இருக்கான். ஸோ உங்களை ரேகிங் பண்ணியிருப்பான்கள்ல, ஸோ அந்த 4-5 பேரை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் பிடிச்சிருப்பான் போல. ஸோ எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்கான். அவங்க அப்படியே பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். டேய் என்ன தைரியம் தான் ஏன் ஆளுகிட்ட? எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். தெரியாமல் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் தெரியாமல் பண்ணலாம். வயன் என்னோடவடா, அவகிட்ட எப்படி நீங்கள் இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன் ஆளை தொடுறீங்களா? எவ்வளோ தைரியம், அவள் ஏன் பொண்டாட்டி, இந்த கை தானே என் வாயில தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஃபிங்கர் எடுத்து அப்படியே கட் பண்ணுறான். அவனா செம்ம கத்திட்டு இருக்கான். சிரிக்கிறான். என்னடா கத்துறியா? எல்லாம் கத்துனா தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே கத்துடா. எப்படி தயவங்களோட பொண்டாட்டிய தொட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம்னா, ஐயோ சார் எங்களை விட்டுருங்க, இனிமே அந்த பொண்ணு பின்னாடி நாங்கள் போக மாட்டோம். ஆக மாட்டீங்களா? ஏண்டா நார்மலா என் பொண்டாட்டை எவனா பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவான். நீங்க அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருக்கீங்க. உங்களை சும்மா விடுவேனா நானு? சில சும்மா விடுவேனா நானு? சார் இனிமே நாங்க போகல சார், எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தாங்கண்ணா மர்சி காமிக்கிற மாதிரியா இல்ல. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, டேய் உங்களுக்கு யார் எதுக்கு தேவைப்பட்டா? படுக்கிறதுக்கா? சரி, படுக்கிறதுக்கு மெயினாக என்ன தேவைப்படும்? உங்கள் ப்ரைவேட் பார்ட் தானே, அது இல்லாமல் போச்சுன்னா நல்லா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பா அவனுக்குன்னா பயத்தில் நடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனா கெஞ்சுறான் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு. பார்த்தா கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே ஒரு சிசர், இந்த சர்ஜரிக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்களா, அந்த சிசர் எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தோட பேண்ட் சிப்பி அவுக்குறான். சார் விட்டுருங்க சார், சார் நாங்கள் தெரியாமல். என்னடா தெரியாமல் பண்ணுறீங்க? என்ன தெரியாமல் பண்ணுறீங்க? இனிமே உங்கள் பொண்டாட்டி கூட இதை பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒவ்வொருத்தரோட ப்ரைவேட் பார்ட்டியும் அப்படியே கட் பண்ணி தூக்கி போடுறான். என்னடா வலிக்குதா? தூக்கி போடுறான். அவனுங்கன்னா வழியில கத்திட்டு இருக்காருங்க. அப்பதான் அவங்க காண்டேறுது. கன் எடுத்து அங்க இருக்க 5 பேரையும் சுட்டு தள்ளுறான். அவனுங்கன்னா அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறானுங்க. இதை பார்க்காதாயா எத்தனை வேலை தான் பண்றது ஒரு நாளைக்கு நானு? காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று, நம்ம வேலை இதே வேலையா போயிடும் போல. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாகுது.
இந்த பக்கம் அவர் வந்துட்டு, பாஸ் என்ன பாஸ் நாங்களே பண்ணியிருப்போம்ல. இல்லடா, இவன் வாங்கிட்டே வந்துட்டான். இவனை நான் மட்டும்தான் கொள்ளணும். அதனால தான். சரி, இவனுங்க 6 பேர் பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பீஸ் கூட கிடைக்கக்கூடாது. ஓகே பஸ், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த கேங்கும் சொல்லிடுறாங்க. ஆஃப்டர் பஸ் தாயா இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கான். அதான் டைம் கொஞ்சம் ஆயிருக்கும்ல. ஸோ பார்க்குறான் உங்கள் விண்டோவில் லைட் எரியலன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, முன்னாடி தூங்கிடுவா போல. எனிவேஸ் உனக்கு எதுவும் ஆகாதுடி. உன்னை யானா தப்பாக பார்த்தாலும் சரி, உன்கிட்ட நெருங்கணும்னு நினச்சாலும் சரி, அவனுக்கு கடைசியில் மிஞ்சுறது சாவு மட்டும்தான். சாவு மட்டும்தான். நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அன்னைக்கு நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப அழகாக தெரியுறீங்க. அவனே அறியாமல் சிரிக்கிறான். டேய் ஜங்குக்கா, எதுக்கு சிரிக்கிறா? அழகா இருக்காளா? அழகா தான் இருக்கிறா. ஆனால் என்ன கொஞ்சம் திமிரா இருக்கா. ஆனால் நேற்று நைட்டு என்ன அந்த அளவுக்கு கேர் பண்ணி கூப்பிட்டு போய் பார்த்துக்கிட்டால, ரொம்ப அழகா தான் தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்குக் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினி ஜாக்சன் உள்ள வரானுங்க கத்திக்கிட்டே, டே மச்சான் எப்படா இருக்கு அப்படின்ட்டு. டே ஆய மூடுங்க, என்னடா ஆச்சு? வாங்கி தூங்கிட்டு இருக்காடா, கத்தாதீங்க. ஓகே ஓகே, நீ நடத்து. சரி மச்சான், உங்க அண்ணன் வர நைட்டு கால் பண்ணிட்டே இருந்தான் ஜங்குக்கே வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. அதனால நான் உண்மையாக சொல்லிட்டேன். ஸோ அவங்க அண்ணா நீ காலைல வரேன்னா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? நானே சொல்லியிருப்பேன்ல. இல்லை மச்சான், திட்ட ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் சொல்லிட்டேன். சரியா? அப்புறம் உங்கள் அம்மா வேற கால் பண்ணி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எங்கள் அம்மாட்ட வேற சொல்லிட்டியா? ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் ஜங்குக் கடுப்பாக இருக்கு. இப்போ நீங்கள் எந்திரிச்சுப்பீங்க. ஜங்குக் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஓகே வாயன். சரி நீ கிளம்பு. ஏன் என்னாச்சு? இல்லை, என்னோட பேரண்ட்ஸ்லாம் வராங்க. அப்புறம் நைட்டு வரை நீ இருந்தேன்னு சொல்லிட்டு எதாவது நினச்சிக்க போகிறாங்க. நீ கிளம்புண்ணா. சரி ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ அப்படியே ஜங்குக்கு டேர்ன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போக மனசு வரல. இப்போ நீங்கள் கிட்ட வந்துட்டு, ஜங்குக் என்ன வயன், என்னோட ஃபோன் நம்பர் தரவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். வயன் உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான், கொடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் உங்கள் நம்பரை அவனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குக்கு ஸ்மைலிங்கோட அந்த நம்பர் வாங்கிக்கிறான். ஜங்குக்கு அதே மாதிரி அவனோட நம்பரை அவங்கக்கிட்ட கொடுக்குறான். ஸோ இப்போ நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, ஓகே வயன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இட்ஸ் ஓகே ஜங்குக், டேக் கேர், உடம்ப பார்த்துக்கோங்க. ஜிமின் அண்ட் ஜாக்சன் நீங்களும் பார்த்துக்கோங்க அவரை. ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் தங்கச்சி. நீ எப்படி போறியா இல்லை நாங்கள் வந்து விடுவா? இல்லை நான் பார்த்து போய்ப்பேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜாக்சனும் மச்சான் அவன் வலிக்கு வர ஆரம்பிச்சிட்டாடா. ஆமாம் என் வலிக்கு வர ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பாக இந்த பந்தயத்தில் ஜெயிச்சிடும்ல மச்சான். கண்டிப்பாக இந்த பெட்டில் நீ தாண்டா ஜெயிக்க போகிற. அந்த ஜானு மண்ணை கவ போகிறான், அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜாக்சனும் ஜங்குக்கும் நல்லா இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பா தன் தாயாம் அங்கே தான் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க ஜிமின் ஜாக்சன்னா ஏதோ குற்றவாளி மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. தாங்க பார்த்துட்டு, டே உன்னை யாரா அப்படி அடிச்சது? அது அது வந்து தெரிலண்ணா, நானும் ஜிமின் ஜாக்சனு 1 பேரும் கிளப்புக்கு போயிருந்தோம். அங்கே குரூப் ஆஃப் பாய்ஸு, அவங்க யாருனே தெரில, லோக்கல் மாதிரி இருந்தானுங்க. தேவையில்லாமல் எங்கள் வம்புக்கு வந்தானுங்க. நான் பொறுமையாக தானே இருந்தேன். நீ சொன்னதானா எந்த வம்புக்கு போகக்கூடாதுன்ட்டு? அதுக்காக இப்படி அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பியா? வளர்க்க வேணாம் அப்படின்னு தேவம் கத்துறான். இந்த பக்கம் வந்துட்டு தேவங்கூட அப்பான்ட்டு, டே அமைதியாருடா. அப்புறம் என்னப்பா இப்படி அடிச்சு வச்சிருக்கானுங்க? அவனுங்க மட்டும் என் கையில் கிடச்சானுங்க ஒருத்தரே உயிரோட விட மாட்டான். என் தம்பி மேலே கை வைக்க எவனுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தேவங்க ரொம்ப ஆக்ரோஷமாகறான். இந்த பக்கம் ஜங்குங்கிட்டு, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு எதுவும் ஆகலை. என்னடா ஒன்றும் ஆகலைன்ற? கை காலில் இவ்வளோ அடிபட்டிருக்கு, உனக்கு எதுனா ஆயிருந்தா என்னடா பண்ணுறது நான் அப்படின்னு தான் ஒரு மாதிரி எமோஷன் ஆகுறான். அண்ணா பாருண்ணா, எனக்கு எதுவும் இல்லைண்ணா. சரியா? இங்கே பாரு ஜங்கு, நீ முதல்ல அவன் எவன் சொல்லிட்டு சொல்லு. சரியா? அவன் உயிர் இருக்காது, அவனை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம்ம ஆக்ரோஷமாக ஆகுறான். இந்த மாதிரிலாம் ஜங்குக்கு தேவங்க பார்த்துருக்க மாட்டான். அண்ணா ஒன்றும் இல்லை, நீ காம் டவுன் ஆகு. எப்படி நான் காம் டவுன் ஆக? ஆக்க எவ்வளோ அடிபட்டிருக்கு, வலிக்குதாடா? இல்லைண்ணா எனக்கு ஓகே தான். ஆமாம் சேர்ந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சேர வேண்டியதாண்ணா, இது என்ன சின்ன ஹாஸ்பிட்டல்? இல்லைண்ணா பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா அவனுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை தான்.
இந்த மாதிரி தேவங்கோட தம்பி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு தானே கெட்ட பேர் வரும். அதுக்காக ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்கே செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கம்மா வந்துட்டு ஏன்ப்பா இப்படி நடந்துட்டு இருக்க, அண்ணன் சொல்கிறது கேட்க மாட்டியா, சும்மா இருமா, நீ வேற அழ ஆரம்பிக்காத, எனக்கு தான் எதுவும் ஆகலைல்ல, நல்லா தான் இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மாவை காப்பாட்டிருக்கான். இந்த பக்கம் ஜிமினி ஜாக்சனோ எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ தான் வந்துட்டு ஏண்டா நீ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானா, ஆமாம் அவன் இவ்வளோ அடி வாங்கியிருக்கான், நீங்கள் மட்டும் அடி வாங்காமல் இருக்கீங்க, அது எப்படா? அது அது வந்து அண்ணா நாங்கள் 2 பேரும் பாத்ரூம் போக போயிட்டோம். அது எப்படி அட் டைமில் 2 பேர் பாத்ரூம் போவீங்க? அது என்னன்னா 2 பேருக்கும் வயிறு கலக்கிருச்சு, அந்த நேரம் பார்த்து ஜங்குக்கு அடிச்சிருக்காங்க. ஓ 2 பேருக்கும் வயிறு கலக்கிருச்சு, அந்த நேரம் பார்த்து ஜங்குக்கு வந்து அடிச்சிருக்காங்க. நம்புற மாதிரி இல்லையே, எதனா மறைக்கிறீங்களா? அண்ணா நாங்கள் போய் சொல்லண்ணா, நடந்தது அதுதான், அது உண்மைதாண்ணா. என்ன ஜங்குக்கா? ஆமாண்ணா, அவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க, அந்த கேப்பில் வந்து அடிச்சிட்டானுங்க. சரி ஓகே, என்னமோ சொல்கிற, நான் அந்த கிளப்பில் விசாரிக்கிறேன் சரியா? அண்ணா பரவாயில்ல விட்டுருங்க, எதுக்கு தேவையில்லம்மா? இல்லைடா, நெக்ஸ்ட் டைம் அகைன் வரமாட்டாங்கன்னா என்ன நிச்சயம், விசாரிச்சு அவனுக்கு எதாவது பண்ணுறேன். ஆனாண்ணா வேணாண்ணா, நமக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனை இருக்குண்ணா, தேவையில்லாமல் எதுக்கு நான் இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். இதை பக்கம் தயங்கூட அப்பா வந்துட்டு அவன் சொல்கிறது கரெக்டு தான் தயம், நீ அதை விட்டு. அப்பா என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் எவ்வளோ அடிபட்டிருக்கு பாருங்க, அதான் வேணாண்டா சரியா விட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதுக்கப்புறம் விட்டுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் விட்டுடான்னு சொன்னோன்னே சரி தயங்க விட்டுறான். தென் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ தயங்க மட்டும் தான் அந்த ரூமில் இருக்கான், அப்படியே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நான் ஜங்குக்கு உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேருமே மெசேஜில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு கேட்குறான் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியான்னு சொல்லிட்டு. நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, நான் சேஃபாக வந்துட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்டில் தான் சும்மா தான் இருக்கேன். காலேஜ் போகலையா? இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் காலேஜ் போகல. சரி ஓகே, எதுனா பேசுகிறீங்களா? சரி என்ன பேசலாம்? கால் பண்ணவா இல்லை மெசேஜா? காலில் வேணாம், அண்ணா இருக்கான், மெசேஜே பண்ணு சரியா? சரி ஓகே. ஆமாம் நீங்கள் எதுக்கு என்னை ஹெல்ப் பண்ணீங்க? ஏன் ஹெல்ப் பண்ணண்ணா? இல்லை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க தானே இனிமேல் உன் பின்னாடி வரமாட்டா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இங்கே பாரு, அப்படியே விட்டு போகிறதுக்கு நான் பார்த்தா நான் இது மாதிரி தருதா? இல்லை கோவப்படாதீங்க. இல்லை நான் உங்களை அத்தனை பேருக்கு முன்னாடியும் இன்சல்ட் பண்ணியிருக்கான், அதுக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கணும், இது எல்லாத்துக்கும் டிசர்வ் தான் சொல்லிட்டு போயிருக்கணும். அதுக்காக நீ பிரச்சனை இருக்கும்போது என்னை விட்டு போக சொல்கிறியாடி? அதெல்லாம் எனக்கு போக முடியாது. நம்பி வந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க? நான் நல்லவன் தாண்டி, யார் சொன்னாங்க நீங்கள் என்ன கெட்டவன்ட்டு? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஜங்குக்கு வேற மாதிரி ரொம்ப மோசமானவன்ட்டு, நான் அப்படி நினச்சேன், அதனால தான். ஓ அவனுக்கு சொல்கிறத நம்பாத சரியா? நான் நல்லவன் தான், எப்போவுமே உனக்கு நல்லவன் தான் நான். சரி ஓகே ஓகே. தென் என்ன சாப்பிட்டீங்க? அதுவா, அம்மா ஏதோ கொடுத்தாங்கடி, சாப்பிட்டேன். வீட்டிலலாம் அழுக, அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வேற காண்டாயிட்டான். ஓ உங்களுக்கு அண்ணாலாம் இருக்காங்களா? இருக்காண்டி, பேர் கிம் தாயா. ஓ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி ஃபோனில் மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. தாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்கே. அவன் சிரிக்கிறதுலாம் பார்த்துட்டு டேய் என்னடா நடக்குதுங்க? ஒன்று தானா, அது ஜிமின் மெசேஜ் பண்ணுறியா? ஜிமின் மெசேஜ் பண்ணுறது எதுக்கிட்ட அப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்கா? அது வந்து அண்ணா அவன் காமெடியாக பேசிகிட்டு இருந்தான், அதனால தான். ஓ காமெடியாக பேசுகிறானா? சரி நீ கொடு. என்னண்ணா குடுறா, நானும் பார்க்குறேன். அண்ணா அதெல்லாம் தப்பு, பர்சனல் சாட்லாம் படிக்கக்கூடாதுண்ணா. நான் எங்கன்னா உன் சாட்டை வாங்கி படிச்சிருண்ணா. டேய் என் சாட்டில் படிக்கிற மாதிரி ஒரு மயில் இருக்காது, நீ பரவாயில்ல ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க இந்த பக்கம் ஜங்கு போயிட்டு அப்படியே பாஸ்வேர்ட் போட்டுடுறான். டேய் மயிறு பாஸ்வேர்ட் போட்டியா? எடுறா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் க்யூட்டாக இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட் அப்படி தான் போகுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஜங்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ இன்றைக்கி தான் அவன் காலேஜ் வந்திருக்கான். நீங்கள் ஜங்குக்காக தான் என்ட்ரன்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்கு காரில் வந்து இறங்குறான். சரி நீங்கள் ஜங்குக்கு பார்த்தோன்னே கிட்ட போயிட்டு ஜங்கு என்னடி பண்ணுறா, கிளாஸுக்கு போகலையா? இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்கீங்க? எதுக்கு 1 வீக்லேயே வந்துட்டீங்க? இல்லடி
எக்ஸாம் இருக்குண்ணா சொட்ட தலையா, அதனால தான் வந்தேன். சொட்ட தலையண்ணா? இல்லை, என் கிளாஸ் சார சொன்னேன். சரி, என் கிளாஸ்க்கு போ. கிளாஸ்க்கு போவா? ம், போ. எப்படி போவீங்க? நடந்து போய் பண்ணி அதான் ஸ்டிக் இருக்குல்ல. இல்லை இல்லை, நான் கூட்டு போகிறேன் வாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கூட தான் நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இப்போ அவன் உங்களை ரொம்ப அட்மைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்னாச்சு? ம், ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க. என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் எதோ சொன்னீங்க, சொல்லுங்கள். சொன்னா நீ எனக்கு கோச்சுப்பா. இல்லை, பரவாயில்ல, சொல்லுங்கள். இல்லடி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு, அதான். ரொம்ப தேங்க்ஸ். ஓ, தேங்க்ஸ்லாம் சொல்லுவியா என்கிட்ட? ஏன் இப்படி பேசுகிறீங்க? இல்லடி, நார்மலாக அது மாதிரி நான் சொன்னேன்னா உனக்கு வெக்கமே இல்லையா, உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு என்னை திட்டுவேன். ஆனால் இப்போ தேங்க்ஸ்லாம் சொல்கிறா, என்ன விஷயம்? அது அப்படிதான். அப்படிதானா? புரியல. யா, ஏ, உனக்கு தான் என்ன மாற்றம் ஆயிடுச்சு? அதெல்லாம் இல்லையா, எங்களும் எந்த சேஞ்சும் ஆகலையே, நான் எப்போ போல தான் இருக்கா. இல்லை இல்லை, உன்கிட்ட ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜெமினா ஜாக்சன் வந்துட்டு டே மச்சான் வண்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இவனுங்க ஒருத்தனுங்க கரெக்டாக இப்போ கிட்ட க்ளோஸாக பேசுகிறப்ப வந்துடுவாங்க. நம்ம தான் கடுப்பில் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அவன் ஹேண்டை விட்டுறீங்க. மச்சான் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? டே, என் கண்ணுக்குள்ளேயே இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்ல, டே மயிறு அட்டிப்பட்டதுலேருந்து வந்து பார்க்க கூட செய்யல, நடிக்காத போ. என்ன மச்சான், எங்கள் அப்பனுக்கு எனக்கு பிரச்சனை, வீட்டுக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சிட்டான்டா, இப்போ தானே காலேஜுக்கு அனுப்புறான், அது எக்ஸாமுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் புலம்ப. இவன் வரத்தான் வந்தோடனே புலம்ப ஆரம்பிச்சிடும் அவங்க அப்பனுக்குள்ள பிரச்சனையா. மச்சான் அதை விடு, நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். ஆமா, எங்கடா வயன்? அவன் எப்பயோ போயிட்டா நாங்கள் வந்ததை பார்த்தோன்னே. டேய் மொத்தம் எதுக்குடா நீங்கள் வந்தீங்க? டேய், உன்னை பார்க்கலான்னு வந்தா ஏன் வந்தேன்னு கேட்குறா. நான் இப்போ தாண்டா அவகிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன், இடையில வந்து கெட்டு விட்டீங்கடா. டேய் மச்சான் விட்றா, அதான் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டால, அவளே உன்னை தேடி வருவானா? போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிட்டு இப்போ கிளாஸ்க்கு வரான். இப்போ ஆஃப்டர்நூன் டைம், லன்ச் டைம். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அந்த இடத்துக்கு தான் வரான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே லன்ச் ஆர்டர் பண்ண போயிடுறாங்க. தென் ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஆப்போசிட் உட்காரான். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இப்படி மெசேஜ் பண்ணுறான், ஹாய் அப்படின்ட்டு. நீங்களும் ஹாய்ன்றீங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் எங்கே ஃபுட் எடுத்துகிட்டு வரலையா? இல்லை இல்லை, எப்போவுமே கேன்டீன் லன்ச் தான். வேணா நான் ஃபுட்டு தரவா உனக்கு? இல்லை இல்லை, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அது இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வரல, ஸோ அதான். ஓ, உன் ஃப்ரெண்டு வரனால எனக்கு கொடுக்குறியா? இல்லை இல்லை, இனிமேலேருந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஷூர், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே, என்ன சாப்பாடு? அது கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸா? ம், பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டுப்பா. ஆக்சுவலி ஜங்குக்கு கர்டு சுத்தமாக பிடிக்காது. இல்லை இல்லை, பிடிக்கும் பிடிக்கும், நான் சாப்பிட்றேன். நான் எடுத்துகிட்டு வரவா இல்லை நீங்கள் வரீங்களா? இல்லை இல்லை, நீயே எடுத்துகிட்டு வா, எனக்கு கால் வலிக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போய் ஜங்கு கிட்ட கொடுக்குறீங்க. இந்த பக்கம் ஜெமினா ஜாக்சனும் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்தோடனே சரி ஜங்கு இதை சாப்பிட்ருங்க, நான் போகிறேன். ஏய் பரவாயில்ல உட்காருடி. இல்லை இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட் டேபிளில் போய் உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் ஜெமின் ஜாக்சன் டே வச்சான், இன்னைக்கு 2 லெக் பீஸு நல்லா சாப்பிட்றோன்னா. ஆமாம், இது என்னடா சாதம்? கர்ட் ரைஸ்டா. கர்ட் ரைஸா? டேய் தயிர் சாதம்லாம் எதுடா சாப்பிட்டுட்டு இருக்கா, வைடா. இல்லை இல்லை, நான் சாப்பிட போகிறேன். அப்போ பிரியாணி எனக்கு வேணாம் மச்சான், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கர்ட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ உங்களை பார்த்த மாதிரியே இப்போதான் ஜிமினுக்கு புரிஞ்சு போகுது. புரிஞ்சு போச்சு மச்சான், வாழ் கொடுத்தாளா? ஆமாம் ஆமாம், மூடு மூடு, தள்ளுடா மண்டையை வச்சுட்டு மறைச்சிக்கிட்டு இல்லை பார்த்துட்டு இருக்கல. சரி சரி பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஆஃப்டர்வர்ஸ் ஜங்குக் அப்படியே உங்களை சைட் அடிச்சுக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் அதே மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட் அப்படி தான் போகுது. தென் இப்போ ஈவினிங் டைம் அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிறீங்க. என் கூட நடந்து வரலாம். என்ன சொன்னா? இல்லை, என் பின்னாடி வர்றதுக்கு என் கூட நடந்து வரலாம்ல, அதான்.
உனக்கு ஓகேவா? எப்பவுமே என் பின்னாடி வந்தேன்னா உனக்கு மரியாதை கெட்டுரும், அது கெட்டுருன்வ. எனக்கு என்னடி? ஆ, அது அப்பா. இப்ப அப்படி கிடையாது. ஏன் இப்ப அப்படி கிடையாது? அது வந்து சொல்லுடி, ஏன் அப்படி கிடையாது? அப்படின்னு உங்ககிட்ட வரான். அப்ப நீங்கண்ணா என்ன பண்றீங்க? தள்ளுங்க. சொல்லு, ஏன் இப்ப அப்படி கிடையாது? ஆம், அப்ப எனக்கு உங்களை பிடிக்காது. அப்ப இப்ப? ஆம், பிடிக்கும். பிடிக்கும்னா எந்த மாதிரி? அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஜெர்மன் ஜாக்சன் வந்துட்டு, மச்சான் என் வண்டி சாவியை பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரான். மொத்தம் இவனுங்க வேற அப்படின்ட்டு தான் கடுப்பா இருக்கு ஜங்குக்கு. சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னோட டிபார்ட்மெண்ட்ல, சாரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல, ஓகேங்களா? ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. வீட்டுக்கு போனால் டெக்ஸ்ட் பண்ணுறி சரியா? முடிஞ்சா கால் பண்ணு. இல்லை கால் ரொம்ப கஷ்டம், பிகாஸ் தம்பி இருப்பான், அவன் எப்பவுமே ரூம் கிட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பான், அதனால ரிஸ்க்கு. நான் உங்களுக்கு டெக்ஸ்டே பண்ணுறேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான். அப்புறம் ஜிமின் ஜாக்சன் வந்துட்டு, மச்சான் என் வண்டி சவியை பாத்தியாடா, தொலைஞ்சு போச்சுடா. டேய் மொத்தா என்கிட்ட தாண்டா இருக்குந்தாடா புறா, ஏன்டா கத்திட்டே கிடக்குற? ஆள்கிட்ட க்ளோஸாக பேச வரப்ப தாண்டா வரீங்க, சிவபூஜை கரண்ட் நுழைஞ்ச மாதிரி. டேய் தெரியாது மச்சான், சரி மனுஷனா போ, மறுபடியும் பேசு போ. அவள் போயிட்டா, போய் தொலைங்க அப்படின்ட்டு ஜங்கு காண்டாயிட்டு அப்படியே அவங்க கூட போகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ 2 மணி ஒரு 7 மணி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் டேபிளில் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜங்கு கிட்ட. ஜங்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா படுத்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுறா? படிக்கலான்னு உட்காந்துருக்கான். நல்லா படிப்பியாடி? ஓரளவுக்கு படிப்பேன். ஓ அப்படியா, சரி உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் போல தோணுது. சொல்லு. என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். அப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஜங்கு எனக்கு வந்துட்டு நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஏய் சாப்பிட்றத பற்றி இல்லடி, உன் புருஷன் அப்படிலாம் இருக்கணும், உனக்கு எந்த மாதிரி ட்ரீம் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிறீங்க. அது எதுக்கு இப்போ கேட்குறீங்க? இல்லடி 18 இயர்ஸ் ஆகுது, கண்டிப்பாக அவன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ட்ரீம் கொண்டு வச்சிருப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு 10% என்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க தான். அது எதுக்கு உங்ககிட்ட பார்க்குறீங்க? ஏன் பார்க்கக்கூடாதா? ஏன் உனக்கு நல்லா செட் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கண்ணா அப்படியே யோசிக்கிறீங்க. அவன் யோசிக்கிற மாதிரி எமோஜி அனுப்புறீங்க. என்னடி யோசிக்கிறா? ஒன்றும் இல்லை, சரி சொல்கிறேன். என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் நல்லா டாலாக இருக்கணும், அப்புறம் எப்படி சொல்கிறதுனா ஃபிட்டாக இருக்கணும், அவர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக ரொம்ப கைண்டாக இருக்கணும், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்புறம் என்னை ரொம்ப லவ் பண்ணணும், என்னை நல்லா கேரிங்காக பார்த்துக்கணும். ஓ அப்படியா, சரி ஓகே எல்லாம் ஓகே, ஆனால் ரெஸ்பெக்ட் மட்டும் இடிக்குது. ஏன்னா இல்லடி நான் யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன், அது மட்டும் தான். பரவாயில்ல உனக்காக கொடுத்துக்கிறேன். எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? இல்லை ஃப்யூச்சரில் மேபி நான் ஹஸ்பண்டாக்க கூட சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு மெசேஜ் போடுறான். நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணாமலே இருக்கீங்க. இந்த பக்கம் உங்கள் தம்பி வந்துட்டு, வயன் நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? டேய் நீ எப்படி ரூம்குள்ளே வந்தா? நீ கெக்க சிரிக்கிறது கீழே வரையும் கேட்குது. அப்பா தான் கேட்டார் உங்கள் அக்கா என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் மீன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். மீன் பார்த்தா அப்படி சிரிப்பாங்க? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி இதாகிறான். சாப்டர்ஸ் நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கலாம், எதனா சொல்லுடின்னு சொல்லிட்டு 10 மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஆனால் நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே அந்த நைட் போயிருக்கோம், நைட்டு வரையும் ஃபோனே எடுத்துருக்க மாட்டீங்க. தென் காலைல தான் பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், கால் பண்ணியிருப்பான். உங்களுக்குன்னா ஐயோ ஏன்னா இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காரு, போச்சு நம்ம மேலே கோவமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் கால் பண்ணுறீங்க. பட் ஜங்கு கிடைக்கல, ஏன்னா அவன் அப்போ தான் குளிக்க போயிருப்பான். சரி ஓகே நம்ம கால்ஸ் பேக் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே விட்டுறீங்க. தென் இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அழகான ஒரு பிளாக் சாரீ வியர் பண்ணுறீங்க, பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த சாரியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அழகாக இருக்க வாயன், கண்டிப்பாக ஜங்குக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும். ஆமாம் நான் எதுக்கு அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் வியர் பண்ணோம்? ஒரு வேளை எனக்கு ஒரு மாதிரி லவ் இருக்கலாமா?
இருந்தா என்ன, நல்லதுதான். எனக்காக அத்தனை பேர்கிட்ட அடி வாங்கினாரு. இந்த மாதிரி யார் வாங்குவாங்க? அதுவும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாரு, கேரிங்காக இருக்காரு. இப்படியாப்பட்ட பையனா எப்படி நான் மிஸ் பண்ணுவா? இல்லை, ஜங்குக் கரெக்டாக தான் இருப்பார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரரை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே காலேஜ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கை தான் உங்கள் ஐஸ் தேடிட்டு இருக்கு. அதான் ஜங்குக் எங்கேயுமே இல்லை. எங்கே போனாரு? ஜங்குக் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா இடத்தையும் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் ஜங்குக்கு காணோம். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஜோயா வந்துட்டு, ஹே வயன், இந்த பிளாக் சாரி உனக்கு செம்ம அழகாக இருக்குடி, எங்கடி வாங்கினா? அதை நான் ஒரு கடையில் வாங்கினா. வயன் வயன், நீ எந்த கடைன்னு மட்டும் காமியா, நாங்களும் வாங்கிக்கிறோம். சொல்கிறேன். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாளுங்க. எங்க? ஆடிட்டோரியம் டி, அங்கே தானே ஃபங்க்ஷன் நடக்குது. டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஒரு வேளை ஜங்குக்கு அங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அந்த ஆடிட்டோரியம் தான் வரீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு ஜங்குக்கை தான் தேடிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணு ஜங்குக்கை தான் தேடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் செக் பண்ணிருக்கீங்க. பார்த்தா ஜங்குக்கை காணோம். இந்த பக்கம் சும்மா ஜாக்சனும் ஜங்குக்கு மறைச்சு வச்சுட்டு, டேய் தள்ளுங்கடா, அவன் என்னதான் தேடிட்டு இருக்கா மச்சான். இல்லை நீ போகாத, நைட்டு எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணா, உனக்கு ரிப்ளைவே பண்ணலல்ல, நீங்க ஏறு. டேய் அது அவங்க தம்பி வந்திருப்பான்டா, அதனால தான் நான் பண்ணாமல் வந்திருப்பா, விட்றாண்ணா. டேய் ஒத்தான் இறாண்டா, ஆப்பாடா, கொஞ்ச நாள் அலையட்டும். ஏன்னா டேய் அதெல்லாம் முடியாது, ஒரு சாரி வேற கட்டிட்டு வந்திருக்கான்னு நீங்க வேற சொன்னீங்க. நான் என்ன பார்க்க கூட சொல்லடா, மயிருங்களா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி தள்ளி விடுறான். ஸோ இப்போ ஜங்குக்கா நீங்கள் பார்த்துறீங்க. ஸோ அப்படியே உங்களை தான் பார்க்குறான். பார்க்க நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க அந்த பிளாக் சாரியில். ஸோ அவள் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஜங்குக், நேற்று நடந்ததுக்கு இல்லை, நீ ஆடிட்டோரியம் பின்னாடி வரியா? ஆடிட்டோரியம் பின்னாடி வரியாடி, உங்ககிட்ட பேசணும். சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கேருந்து எங்கே இருக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கே வாங்கி போகிறா? ரெஸ்ட் ரூம் போகிறேன். சரி ஓகே போய்ட்டு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆடிட்டோரியம் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அங்கே ஜங்குக் அப்படியே நடந்து வந்து கெத்தாக நின்றுட்டு இருக்கான். ஜங்குக், அது நைட்டு என் தம்பி வந்துட்டானா, அதனால தான். அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதமா போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்கண்ணா. பார்த்தேன் காலில் தான் அத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, தென் கால் வேறு பண்ணியிருக்கீங்க. ஐம் ஸோ சாரிண்ணா. பரவாயில்ல இருக்கட்டும். சாரி கட்டியிருக்கா? சொல்லவே இல்லை. அது சொல்லலாம் இருந்தா மறந்துட்டேன். அது எப்படி நீ மறக்கலாம்? நம்மளுக்கு இந்த சாரி செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறீங்க. அவள் லைட்டாக அவங்க ஹிப்போட ரிவீல் ஆகுது. ஜங்குக்கோட கண்ணு அங்கே தான் போகுது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா ஆகக்கூடாதுன்னா அப்புறம் அவனை போகட்டு நினச்சிப்பாடா, ஆகக்கூடாது அப்படின்னு அவன் கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் ஹிப் அங்கே பார்த்துட்டே இருக்கான். ஜங்கு நல்லா இருக்கண்ணா. ரொம்ப நல்லாவே இருக்கடி. அதுவும் இந்த கர்விங்ஸ்லாம் புரியல. இல்லை, கர்விங் ஹேருக்கு இந்த மாதிரி சாரி பர்ஃபெக்டாக இருக்கு. நல்லா இருக்குடி, நல்லா டிரான்ஸ்பரண்டாக செம்மையாக இருக்க. ஓகே, இது உங்களுக்காக தான். புரியல, என்ன சொன்னா? இல்லை, இந்த சாரி ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன் அப்படின்னு சொல்ல வந்தா. ஓ அப்படியா, சரி ஓகே. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி போவா? நடந்ததா? இல்லை, இன்னைக்கு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா? இல்லை, நான் ட்ராப் பண்ணுறேன்டே, உனக்கு ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த ஆடிட்டோரியமில் அந்த ஃபங்க்ஷனை நீங்களும் ஜங்குக்கும் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கோட பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் கையை டச் பண்ண ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களால் முடியல. அப்படியே கையை எடுத்துக்கிறீங்க. ஆனால் ஜங்குக் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். என்னாச்சு? ஏன் என் கையை நீ தொடக்கூடாதா? இல்லை, உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உன் கையை அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அழகாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. தென் இப்போ ஜங்குக்கும் நீங்களும் அந்த ஆடிட்டோரியம்லேருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, பயன் எங்கேயே வெயிட் பண்ண, அப்போ வண்டி எடுத்துகிட்டு வரேன். பைக்லையா? ஆமாண்டி, பைக்கில் போகலாம். ஆனால் ஜங்குக் ஏரியாவில் வரப்போ நீங்கள் நான் அந்த ஸ்ட்ரீட் கார்னர்கிட்டே இறக்க விட்டுருங்க. ஏன்டி வீட்டுக்கிட்டே இறக்கி விட்றான்? இல்லை, அது வந்து இல்லை
நான் வீட்டுக்கிட்டே இறக்கி விட்றேன், சரியா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே வெயிட் பண்ணிருக்கீங்க ஜங்குக்காக. ஜங்குக்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறான். ஸோ ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக், அப்படியே பிளாக் கலரில். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் எப்படி கிளம்பலாம்? ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரை பிடிச்ச மாதிரி ஒன் சைடாக உட்காந்துக்கிறீங்க. அப்படியே ஜங்கு அப்படியே உங்களை பைக்கில் கூட்டு போயிருக்கான். இந்த பக்கம் ஜிம்மினும் ஜாக்சனும், டேய் மச்சான் மச்சான் பெட்டில் ஜெயிச்சிட்டான்டா, பைக்கில் வரையும் உட்காந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. அடுத்ததாண்ணா 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும்ல. டேய் சும்மா இருண்ணா, ஏன்டா கண்ணு வைக்கிறா அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நீங்களும் ஜங்குக்கு அப்படியே பைக்கில் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன செம்மையாக ஷை ஆகிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே இந்த மிரரில் பார்த்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நீங்களும் அதே மாதிரி தான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே வண்டி வந்து நிற்குது உங்கள் வீட்டுக்கிட்ட. நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. ம் தேங்க்ஸ் டி. அயன், ம் என்ன இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்கா? அதுவும் இல்லாமல் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கீங்க. ஆனால் மனுஷனா உங்கள் ஹிப்பை பார்த்து தான் பேசிகிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த கர்விங்ஸ், அதான் காலையே சொன்னீங்களே இந்த கர்விங் ஹேர் நல்லா இருக்குன்ட்டு. அந்த கர்விங்க சொல்லடி. ஹிப்போட கர்விங்க சொன்னா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஜங்குக்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒயன் எப்படி சொல்கிறதுடி, சாரியில் செம்ம அழகாக இருக்க தெரியுமா? எனக்கு எதோ ஒரு மாதிரி பண்ணுது ஒயன், ஒரு மாதிரி ஹாட்டாக டெம்ப்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு நான் வீட்டுக்கு போகிறேன், சாரிடி தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி வந்துக்கிறான். இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வீட்டு கேட் கிட்ட வரையும் போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கான். ஆனால் உங்களுக்கு நான் ஏதோ ஒரு மாதிரியாவே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே உங்ககிட்ட வந்து க்ளோஸாக நிற்கிறான். நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கான். என்னடி போலையா உள்ள? இல்லை நீங்கள் வயன், எனக்கு இப்போ உன்னை நான் கிஸ் பண்ண போகிறேன். சரியா தப்பான்னு தெரியலடி, ஆனால் உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுது, எதுவும் அப்போஸ் பண்ணாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களே அறியாமல் ஜங்குக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட்டோட லைட் கார்னரில் 2 பேருமே அழகாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி நீங்கள் ஜங்குக்கு புஷ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நான் உள்ளே போகிறேன் ஒயன், அது இல்லை நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன், நான் கிளம்புறேன். குட் நைட் ஜங்கு, ஒன்று மெசேஜ் பண்ணுங்க. ஓகேடி பாய் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். அது சிரிச்சுட்டே போகிறான். பைக் எடுக்கிறப்போ சரி, தென் நீங்கள் உள்ளே போகிற வரையும் அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்கு இந்த சைட் போகிறான்னா அவன் அதே மாதிரி பென்ஸ் காரில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஸ்கர்ட் என்ன திறந்து பார்க்குறீங்க, ஜங்குக்கு இருக்கானா போயிட்டானான்னு சொல்லிட்டு. இப்போ தயாங் உங்களை பார்த்துருப்பான். ஸோ நீங்கள் பிளாக் சாரி வியர் பண்ணியிருப்பீங்களா? அவன் அவ்வளோதான் ஸ்டன் ஆயிட்டான். பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க. ஏன் பொண்டாட்டியா அழகாக சாரி வியர் பண்ணியிருக்கா? ஐயோ உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். தென் அவன் அப்படியே ஒரு இமேஜினரிக்குள்ளே போகிறான். இப்போ நீங்கள் அப்படியே தயங்கிட்ட இருக்கீங்க. தயங்கோட லேப்பில் உட்காந்துட்டு தயங்க உங்களை பார்த்துட்டு, வயன் நீ ரொம்ப அழகாக இருக்கடி. அப்படியா தயம்? ஆமாண்டி ரொம்ப அழகாக இருக்கு. இந்த அழகெல்லாம் நான் மட்டும் தாண்டி ரசிக்கணும். எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. உன்னை இந்த மாதிரி கிட்ட உட்கார வச்சு உன் லிப்ஸை கிஸ் பண்ணா. ஏன்னா ஆமாம் என்னோட தயவுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தயவங்க பார்க்குறீங்க. தயவங்க அப்படியே உங்களை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் லிப்ஸ் எல்லாம் அப்படி கடிக்கிறான். ஆனால் நீங்களும் எங்களோட லிப்ஸை எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேரும் டங்க்கும்
அப்படியே ரோல் ஆகுது. தயவங்க அப்படியே அந்த காருக்குள்ள உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே உங்க மேலே வந்துட்டு உங்களை அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவன் இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். அதனால முடியல. ஒரு கடத்துல அவனுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஹாட் ஆயிட்டான். உங்களை அந்த மாதிரி பார்த்த உடனே, பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி உன்கிட்ட இந்த ப்ரப்போஸ் பண்ணி இந்த காருக்குள்ள இப்போ உன்னை என்னெல்லாம் பண்ண நினச்சனோ அதை ரியலாகவே பண்ணுவேன்டி. லவ் யூ டி. லவ் யூனா என்னோட காதலுக்கு இங்கே எல்லையே கிடையாதுடி. அந்த மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஏங்க அழகா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அட்டன் பண்ணுறான். சொல்லுவேன். எங்கே இருக்கீங்க? நானா ஜிம்மனோட ஜாக்சன் வீட்டில் இருக்கேன். சொல்லு. நீ காலேஜ் வரலையா? இல்லடி வரல. ஜாக்சன் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ சரி, நானும் காலேஜுக்கு போகல. ஏன் போகல? பரவாயில்ல நீ போ. இல்லை இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? எங்கடி? பார்க் வந்துடுறீங்களா? எங்கள் ஏரியா கிட்ட. சரி ஓகே, நான் வந்துடுறேன். டைமிங் என்னடி? ஒரு 10 o'clock வந்துடுங்க. சரி ஓகேடி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இந்த பக்கம் வந்துட்டு, ஏன் மச்சான் பெட்டில் ஜெயிச்சிட்டியா? டேய் சும்மா சும்மா அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இப்போ ஏன்டா பெட்டு வச்சுட்டோன்னு தோணுது. ஏன்டா என்னாச்சு? மச்சான் என்னையும் அறியாம அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. என்னடா சொல்கிறா? இல்லை, நேற்று நைட்டு அவளை நான் கிஸ் பண்ணிட்டேன். டேய் என்ன சொல்கிறா? ஆமாம் மச்சான், எனக்கு என்னன்னு தெரில. அவகிட்ட போனோன்னே என் ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சுது. அவளை கிஸ் பண்ணணும்னு சொல்லி என் மனசு தோணுச்சு. அதான் கிஸ் பண்ணிட்டேன். கிஸ் பண்ணது நைட்டு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எல்லா இடத்துலையும் அவள் தானே தெரிஞ்சா. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல. நல்லதானே மச்சான் லவ் பண்ண? என்ன லவ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் நான் அவளை எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா? பெட் மாதிரி தானே. இப்போ அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? அப்போ சரி நீ சொல்லாத. டேய் அந்த ஜான் சொல்லிட்டானா என்ன பண்ணுவா? ஆமாம் இல்லை, அந்த பக்கி பையன் வர சொல்லிடுவான் உன்னை வேணுட்டே எதுனா பண்ணுறதுக்காக. இப்படி என்ன பண்ணலான் இருக்கா? இல்லைடா, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையாக சொல்லிட்டு போகிறேன். டேய் மச்சான் சரியா வருமாடா? இல்லைடா, அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது தான் பெட்டர். அப்புறம் இல்லைனா பெருசாகிடும். நான் பண்ணுறது கரெக்டாக. சரி ஓகே மச்சான், நீ பண்ணுறது எனக்கும் கரெக்டாக தான் தோணுது. நீ அவகிட்ட சொல்லிடு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜாக்சன் ஓகே சொல்லிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக் உங்களை மீட் பண்ணுறதுக்காக அந்த பார்க் கிட்ட தான் வெயிட் பண்ணிருக்கான். ஸோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பீங்க. அந்த ஜங்குக் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறீங்க. சாரி ஜங்குக், அப்பா கிளம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால தான். இல்லடி பரவாயில்ல இருக்கட்டும். சரி சொல்லு, எதுக்கு வர சொன்னா? அது ஜங்குக், நேற்று நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணோம்ல. ஆமாம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்ன கிஸ் பண்ணுறதுக்கு? பிடிச்சிருந்ததுடி, அதனால தான் நான் பண்ணேன். பிடிச்சிருந்துருக்குன்னா புரியல. எந்த மாதிரி? ஃபஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃபீல்லையா? ஆமாண்டி, அந்த மாதிரி ஃபீலில் தான் உன்னை நான் கிஸ் பண்ணேன். என் லவ்வரா, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா, என் வருங்கால பொண்டாட்டியா, அந்த மாதிரி நினச்சி தான் உனக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன. நீங்கள் ஷை ஆகிட்டு இருக்கீங்க ஜங்கு. ஆனால் நான் உங்களை அப்படி தான் நினச்சேன். எப்படி நினச்சேன்? என்னோட புருஷனாக தான் நினச்சி தான் உங்களை கிஸ் பண்ணேன். அப்படியே ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்னடி என்கிட்ட அதை சொன்னா? என்ன? அது ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா எந்த மாதிரி? அது அது வந்து எப்படின்னா, நான் உங்கள் கூட கடைசி வரை இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியோடி? ஆமாம். இவ்வளோ சீக்கிரமா நான் உங்கள் மேலே எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியல ஜங்குக்கா. இது நீங்கள் கிஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது உங்களை தள்ளிவிட. ஆனால் என்னையும் அறியாமல் உங்களை நான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு உங்கள் மேலே லவ் வந்திருக்க போல. அதனால தான் அதான் முடிவு பண்ணிட்டேன்.
உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸை சொல்லலான்ட்டு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. அப்படி நீங்க உங்களோட மனசுல இருக்கிறத சொல்றீங்க. இந்த பக்கம் ஜங்குக் உங்களை மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜங்கு, என்னாச்சு? உங்களுக்கு ஓகே இல்லையா? அதெல்லாம் இல்லடி. அது வந்து அயன். என்னாச்சு சொல்லுங்க. அயன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு? நீங்க மேல கோவமா இருக்கீங்களா? இல்ல இல்ல, கோவலாம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணதே ஒரு பெட்டு தான். ஆ, புரியல, என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. ஜங்குக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். சொன்னோன்னே உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வரை நீங்க ஜங்கு கிட்ட க்ளோஸாக தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே பேக் போறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க ஹேண்டை பிடிக்கிறான். எங்கண்ணா என் ஹேண்டை விடு. அயன், நான் பெட்டா நினச்சி தாண்டி உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்னையும் அறியாம நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்டி. இல்லை, நீ நடிக்காத. இப்போ நீ பெட்டில் வின் பண்ணிட்டல்ல, சொல்லு. ஏய், பண்ண தப்பு தாண்டி. ஆனால் இப்போ நான் உண்மையாக லவ் பண்ணிருக்கேன்டி. இல்லை, நான் நம்ப மாட்டேன். என்னை ஏமாத்திருக்கல்ல. அப்போ இத்தனை நாள் என்கிட்ட பேசினது பழகுதுன்னு எல்லாமே நடிப்பு தானே ஜங்குக்கா. இப்போ ஸ்டார்டிங் அப்படிதான். ஆனால் அதுக்கப்புறம் நான் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி உன்னை. நடிக்காத. இதெல்லாம் பிளான் தானே? அன்னைக்கு உன்னை அடித்தது கூட உன்னோட பிளான் தானே? இல்லடி, அப்படிலாம் கிடையாது. இல்லை, என்னை அடிக்கிற ஜங்குக்கா. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னை இப்படி ஏமாத்த? நான் உன்னை உண்மையாக தானே காதலிச்சேன். ஆனால் நீ பெட்டுக்காக என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கு. அவன் பெட்டு வைக்கிறான்னா நீ எப்படி வந்து பண்ணுவியா? நாளைக்கு என் கூட படுக்கலன்னு சொல்லிட்டு பெட்டு வைப்பா, அதுக்காக என் கூட வந்து படுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டோன்னே ஜங்குக்கு அப்படியே உங்களை அலையிற மாதிரி வந்துடான். ஏய், முன்னாடி பேசுறா. இல்லை, நீ பண்ணாலும் பண்ணுவேன். எனக்கு ஒரு பார்க்க கூட பிடிக்கல. இனிமே என் மூச்சில முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே அழுதுகிட்டு அங்கிருந்து போறீங்க. ஜங்குக்கு உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். பட் நீங்க அவனை கண்டுக்கவே இல்லை.